கண்டிப்பா அரேஸ் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா ஸ்ட்ரிங்ஸும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இது ஸோ இது இல்லாம எதுவுமே உங்களால இது பண்ண முடியாது. ஓகேவா, ஏன்னா இதுதான் மேஜர் திங். ஓகே, ஒரு டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு இந்த 2 டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதுதான் அதே தான் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ. ஓகேவா, ஸோ அரேஸும் சரி ஸ்ட்ரிங்ஸும் சரி, ஓகேவா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு கலெக்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பார்ட். பட் கலெக்ஷன்ஸ் நம்ம டைரக்டா அதை நம்ம சொல்ல மாட்டோம். பட் கலெக்ஷன் நீங்க படிக்கிறீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா கண்டிப்பா இருக்கும். ஓகேவா, புரியுதுங்களா? இதுக்கு டவுட்ஸ் இருக்கா? இதுக்கு டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஹலோ, ரைட். ஸோ ஒரு ப்ரோக்ராமர் எடுத்துன்னு வச்சுங்க. ஸோ ஒரு ஸ்டோர் பண்றதுக்கு அதே மாதிரி ஒர்க் டேட்டா பண்றது கண்டிப்பா இந்த 2 தேவை. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து சின்னதா வந்து அரேனா என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஓரளவு தெரியும். ஓகே, இருந்தாலும் ஒரு சின்ன இதோட நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அரேனா என்னது? ஓகேவா, ஸோ இதுவும் ஒரு கலெக்ஷன் மெத்தட் தான். ஓகே, இந்த கலெக்ஷன் மெத்தட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா சிமிலர் சேம் டேட்டாஸ், நாட் சிமிலர் சேம் டேட்டாஸ். ஓகே, சேம் டேட்டாஸோட டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நான் நீங்கள் எங்கிட்ட நிறைய இன்டீஜர்ஸ் இருந்துச்சு, இன்டீஜர்ஸ் மட்டும் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம இது எடுப்போம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த அரேக்குள்ள ஐ கேன் ஸ்டோர் ஸ்ட்ரிங்ஸ் ஆல்சோ. ஞாபகம் வச்சுக்கோ, அரே நேம்ஸும் போட்டேன்னு வச்சுக்கேன். ஸோ ஐ கேன் கிவ் நேம் ஆல்சோ, அது சேம் டேட்டா டைப். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்னு டேட்டா டைப்பாக தான் பார்த்துருக்கோம் சார். நம்ம படித்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் தானே சார் பார்த்தோம். ஓகேவா, ஸோ இங்கே என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஓகேவா, ஸோ ஸ்ட்ரிங்குனா வெறும் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ இன்ட்டுனா நம்பர்ஸ் இருக்குங்க, நம்பர்ஸ் வச்சு பண்ணலாம். ஆனால் ஸ்ட்ரிங்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார இருக்கிறது முக்கியமான ஒரு கான்செப்ட் இங்கே இருக்கு, கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஓகே, சார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங்குனா இந்த ஹலோ டிஃபைன் பண்றது யாரு? ஓகேவா, n நம்பர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, என்னது இந்த ஹலோன்னு பார்த்தா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு? 5 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 5 கேரக்டர் சேர்த்து தான் நம்ம ஹலோன்ற ஒரு என்னது ஸ்ட்ரிங் வருது. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ நீ டீப்பா பார்த்துன்னு வச்சுக்கீங்க, அரே எப்படியோ அதே மாதிரி சிமிலரா ஸ்ட்ரிங்னு கூட நீ சொல்லலாம். ஓகே, ஏன்னா இங்க பாத்துக்கோ, இந்த அரேல வந்து நான் நம்பர்ஸ் நான் போடுறேன்னா கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸா, புரியுதா? ஓகே, கலெக்ஷன் நம்பர்ஸா. அதே மாதிரி ஹலோ பாரு, கலெக்ஷன் ஆஃப் வாட்? கலெக்ஷன் ஆஃப் வாட்? கேரக்டர்ஸா? கேரக்டர்ஸ். ஸோ இதுதான் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, ஓகே, மோர் ஆர் லெஸ் சிமிலர் சொன்னா சேம் கிடையாது. ஓகே, ஸோ அரே இதுவும். பட் ஆனால் அரே பார்த்தீங்கன்னா நம்ம அரேல வச்சு நான் ஸ்ட்ரிங்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஞாபகம் வச்சு நேம்ஸ் வச்சு போடலாம். பட் ஸ்ட்ரிங்குன்னு எடுத்தா கம்பல்சரி என்ன ஸ்டோர் பண்ணி ஆகணும்? கேரக்டர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க. ஓகேவா, இதுதான் நீங்க வந்து பேசிக்கா புரிய வேண்டியது. ஓகேவா, ஸோ அரேனா என்னது நல்லா புரிஞ்சுங்க. அரேனா இட்ஸ் அ கலெக்ஷன் மெத்தட் where same datas of same data types, புரியுதா? same data type datas are saved. புரியுதா? புரியுதா? ஹலோ, அரேனா புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ஸோ அரேனா என்னது? ஒரே டேட்டா டைப் உள்ள நிறைய டேட்டாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்க, ஒரே டேட்டா டைப். சார் அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னது சார்? ஆப்ஜெக்ட்னா அதுவும் ஒரு கலெக்ஷன் மெத்தட் தான். ஓகேவா, அங்க என்ன நம்ம பண்ணுவோம்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் உள்ள டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், அது ஆப்ஜெக்ட். ஓகே, அது தெரிஞ்சுங்க. நிறைய பார்த்துங்க, இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரேஸ், ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங், இந்த மூணுமே நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்ட்ரிங்னா என்னது? ஸ்ட்ரிங்னா இட் இஸ் ஆல்சோ கலெக்ஷன் மெத்தட். ஓகே, இங்க வந்து we are going to collect, we are going to store. ஓகேவா, சேம் ஒரே ஒரு டேட்டா டைப் உள்ள டேட்டா தான் ஸ்டோர் பண்ண போறோம். என்னது? கேரக்டர். இருக்கீங்களா? ஓகேவா, அப்ப ஸ்ட்ரிங்னா என்னது? ஸ்ட்ரிங் இஸ் a collection of what? சார் அப்ப அரே வந்து கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் இது வந்து கலெக்ஷன் ஆஃப் சிம்பிள் கேரக்டர்ஸ்னு சொல்லலாமா? அரேஸ் இஸ் a collection of
ஆல் டேட்டா டைப்ஸ், சேம் ஆல் டேட்டா டைப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஆனா ஸ்ட்ரிங் இஸ் அ ஒன்லி கலெக்ஷன் ஆஃப் வாட் கேரக்டர். புரியுதா? புரியுதுங்களா? இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங் எடுத்தா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். ஓகே, ஸோ ஹெலோன்ற பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 அண்டு 5 என்னது? இட்ஸ் அ லெட்டர்ஸ், அதான் கேரக்டர். அது சேர்த்தா என்னது? ஒரு வேர்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பட் இங்கே எனக்கு என்ன, அது அந்த கேரக்டர் பிரிக்கலாம், இது பண்ண எல்லாத்துக்கும் இங்கே இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் இது என்னன்னா டிஃபரன்ஸ் என்னன்னா, ஸ்ட்ரிங்ல கேரக்டர் மட்டும் தான் என்னால் போட முடியும், பட் அரேல எல்லாமே என்னால் போட முடியும். பட் ஆனால் சேமா இருக்கும். இப்போ நான் வந்து இன்ட்டுனா இன்ட்டு மட்டும் தான் நான் கலெக்ஷன் எடுக்க முடியும். புரியுதா? ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் மட்டும் தான் கலெக்ஷன் எடுக்க முடியும். இதுதான் கான்செப்ட். இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்களா? புரியுது சார். இதுல என்ன டூல்ஸ் இருக்கா? ஸோ அரேஸ் ஸ்ட்ரிங். அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னதுன்னா, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ள தெரியுதா? ஆப்ஜெக்ட்னா அந்த கர்லி பிராக்கெட் போடும். சிம்பிளா சொல்லிடலாங்க. ஆப்ஜெக்ட்னா ஒரு கர்லி பிராக்கெட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் இருக்கலாம், ஒரு இன்டிஜர் இருக்கலாம், ஒரு ஃப்ளோட் இருக்கலாம், ஒரு பூலியன் இருக்கலாம், ஒரு கேரக்டர் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதெல்லாம் சேர்த்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இங்க வந்து இது பண்ணுவோம். ஓகேங்களா? இது வேற. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரெண்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, இதுல டவுட்ஸ் இருக்குதா? அடுத்து போலாமா? சரிங்க, இது நம்ம இதே பார்த்துட்டோம். அதே தான், ஏன்னா நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்லைட்லயே பார்த்துட்டு நம்ம இது பண்றதா இது அதே தான் எல்லாம் வருது. ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்க ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா புரியும். ஓகே, ஸோ வாட் இஸ் அன் அரே? அரே இஸ் அ டேட்டா ஸ்ட்ரக்சர். சூப்பருங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர் தாங்க. யூஸ் டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் சிங்கிள் கலெக்ஷன். புரியுதா? யூஸ் டு ஸ்டோர் என்னது? மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் சிங்கிள் கலெக்ஷன். அப்படின்னா என்னது? சிங்கிள் கலெக்ஷன்னா ஒன்னு ஒரே டேட்டா டைப் இருக்கு, ஒரே டேட்டா டைப். ஒன்னு இன்ட் இருக்கணும், இல்ல ஸ்ட்ரிங்கா இருக்கணும், இல்ல டபுளா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். புரியுதா? அப்போ ஆப்ஜெக்ட்னா என்னது சொல்லிடலாமா? அதுவும் டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். யூ டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன். புரியுதா? இதுதான் அரேக்கும் ஆப்ஜெக்டுக்குள்ள வித்தியாசம். புரிஞ்சுதுங்களா கைஸ்? ஸோ உங்களுக்கு வந்து இங்க நான் ஆப்ஜெக்ட் நான் எடுக்கல, பட் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அரேக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எல்லாமே சேம் தாங்க. இங்கேயும் மல்டிபிள் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணுவோம் இங்கே. ஆனா இந்த இடத்துல சிங்கிள் கலெக்ஷன், சிங்கிள் கலெக்ஷனா சிங்கிள் டேட்டா டைப். நாங்க என்ன போடுறோம்? டிடி அப்படி போட்டுடலாமா? டிடி தான் என்னது? டேட்டா டைப். சிங்கிள் டேட்டா டைப் இருந்துச்சுன்னா அரே நம்ம சொல்லுவோம். மல்டிபிள் டேட்டா டைப் இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ புரியுதுங்களா? ஆப்ஜெக்ட்டுக்கும் அரேக்கும் உள்ள வித்தியாசம். புரியுதா? ஹலோ, புரியுது சார். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் நடத்தல, பட் இருந்தாலும் அது சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அரேனா இட்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ சிங்கிள் டேட்டா டைப், சிங்கிள் டேட்டா டைப். ஸோ இது பார்த்துங்க. ஓகேவா? இதாங்க நம்ம பண்றோம். சிம்பிளா நம்ம பத்தி உங்களுக்கு புரிய வைக்க மார்க்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம்? ஸோ ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு அட்ரஸ் தேவை. ஓகே, இந்த அட்ரஸ் தான் என்ன சொல்லுவோம்னா இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இண்டெக்ஸ் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ இந்த இண்டெக்ஸை கால் பண்ணனா எனக்கு இந்த டேட்டா வரும். அதான் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அதாவது ஏன் சார் எனக்கு இண்டெக்ஸ் தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சிம்பிளுங்க. சின்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுப்போம். நேற்று நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நேற்று நம்ம இன்ட்டுன்னு போட்டோம். ஓகேவா? என்னது? இன்ட்டு ஏஜ்ன்னு போட்டோமா? போட்டோமா? இன்ட்டு ஏஜ் போட்டோமாங்க. இன்ட்டு ஏஜ் ஈக்குவல் டு இங்க ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டா? ஓகேவா? இங்க ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ இதுதான் என்னோட வேரியபிள் நான் சொன்னேன். ஞாபகம் வச்சு, இதுக்கும் வேரியபிள் இருக்கும், எல்லாத்துக்கும் வேரியபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க எப்படி நம்ம ஏஜ் நான் வேரியபிள், இங்கே நான் வந்து மார்க்ஸ் நான் போட போறேன். தெரியுதா? இது வேரியபிள் நேம். ஓகே, இப்போ இந்த மார்க்ஸ் விட்டா எனக்கு எல்லாமே வருவான். இந்த இடத்துல ஏஜ்ன்னு கூப்பிட்டா யார் வருவா எனக்கு? கரெக்டா? யார் வருவா? இன்டு ஏஜ் கூப்பிட்டா யார் வருவா எனக்கு? இந்த 10 மட்டும் தான் வரும். இந்த 10 மட்டும் தான் வருங்க. ஆனா இங்க நான் மார்க்ஸ்ன்னு கூப்பிட்டா எனக்கு எல்லாமே வரும். பட் நமக்கு அப்படி தேவையில்லை. எங்க மார்க்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். பர்டிகுலர் மார்க்ஸ் எனக்கு வேணும். அப்ப நான் டிஃபைன் பண்ணோம்ல, புரியுதா? பர்டிகுலர் மார்க்ஸ் டிஃபைன். அப்ப என்ன பண்றேன்? அதுக்கு தான் இண்டெக்ஸ் தேவைப்படுது. சார் எனக்கு புரியுதா மாதிரி சொல்லுங்க சார். இப்போ
எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்குங்க, கரெக்டா? இப்ப வீட்டுல எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்கு. இப்ப லேண்ட்லைன் கூட கிடையாது, செல்போன் இருக்குல்லங்க, கரெக்டா? வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் செல்போன் இருக்கா இல்லையாங்க? ஒரு காலேஜ் போறாங்க இல்ல ஸ்கூல் எல்லாருக்கும் இருக்கா இல்லையாங்க? இப்போ அந்த செல்போன் வச்சு இப்ப நான் வந்து அந்த செல்போன் நம்பரை வச்சு ஐ கேன் டிடெக்ட், ஓகே இந்த செல்போன் நம்பர் யாருன்னா, ஓ இது என் பையன்து, ஓகே இதை பெரிய பையன்து, இது சின்ன பையன்து. இப்போ இப்படி ஒரு 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 சினாரியோ வச்சுங்க, குரூப் ஆஃப் ஃபேமிலி, ஓகே மார்க்ஸ் அந்த ஃபேமிலி பேர், அந்த ஃபேமிலின்னு வச்சு, இந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 3 பையன் இருக்காங்க. இப்ப எல்லாருமே வேலைக்கு போறான்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இந்த ஃபேமிலிக்குள்ளார நான் வந்து தனியா ஒருத்தர்கிட்ட பேசணும், ஃபர்ஸ்ட் பையன் கிட்ட பேசினேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஃபேமிலி தனியா நான் பேசினா என்ன பண்றது? நான் இப்போ ஃபேமிலிங்கிட்ட எல்லாருமே வருவாங்கல்ல, கரெக்டா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சன் கிட்ட மட்டும் பேசினா நான் என்ன பண்ணுவேன்? அவருக்கு நம்பர் இருக்குல்லங்க, அவர்கிட்ட கால் பண்ணி பேசலாம்ல, கரெக்டா? நான் சொல்ல புரியுதா? கான்செப்ட் புரியுதா சார்? இப்போ அந்த நம்பரை நான் கால் பண்ணி பேசினா நான் வந்து ஃபர்ஸ்ட் சன் கிட்ட பேச முடியும், கரெக்டா? அதே மாதிரி ஏன்னா கடைசி பையன் கிட்ட பேசினா அவருக்குன்னு செல்போன் நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணி பேசின, புரியுதுங்களா? அதேதான் இங்க. அங்க எப்படி செல்போன் நம்பரோ இங்க இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ்னா என்னது? இப்போ இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எப்பவுமே இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லென்த் வேற இண்டெக்ஸ் வேற, ஓகேயா? ஸோ இண்டெக்ஸ் இஸ் a ரெஃபரன்ஸ் பாயிண்ட், ஓகேயா? இந்த ஜீரோல நான் என்ன பண்றேன்? 85ன்ற நம்பரை இங்க நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அதே மாதிரி இண்டெக்ஸ் 1ல என்ன பண்ணுவேன்? 72ன்ற நம்பரை ஸ்டோர் பண்ணியிருப்பேன். இப்ப அதே மாதிரி எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு எனக்கு? எனக்கு இங்க 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 5 எலிமெண்ட்ஸ் எனக்கு என்ன ஆகும்? எனக்கு ஒவ்வொரு இதுல போகும். இங்க 5 எலிமெண்ட் தான். இங்க எத்தனை இண்டெக்ஸ் வரும்? 4 வரும். நல்லா, ஏன்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. புரியுதா? புரியுதுங்களா? சோ இண்டெக்ஸ் நாமன்கல்ச்சர் கூட நான் சொல்லிடுறேன். சோ இதெல்லாம் இண்டெக்ஸ்னா இட்ஸ் அ ரெஃபரன்ஸ், இது ஓகே அட்ரஸ் மாதிரி. இதை கூப்பிட்டா எனக்கு இந்த வேல்யூ வரும். இது நாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவும் சேர்த்து எலிமெண்ட்னு சொல்லுவாங்க, ஓகே? ஸோ எலிமெண்ட்ஸ்னா என்னது? இட் ஹாஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், ஓகே, தட் இஸ் இண்டெக்ஸ் அண்ட் தி வேல்யூ. இதெல்லாம் சேர்த்து ஒரு எலிமெண்ட், புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்த்து ஒரு எலிமெண்ட், புரியுதுங்களா? அப்போ இது என்னது? இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு என்னது? எலிமெண்ட், புரியுதுங்களா? ஸோ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? ஹலோ. இப்போ நான் 68 கால் பண்ணேன்னா 68 கால் பண்ண அவசியம் இல்லை. யாரை கால் பண்ணா எனக்கு 68 வரும்? 3ன்ற இண்டெக்ஸை கால் பண்ணா எனக்கு 68 வரும். ஸோ நீ எத்தனை எலிமெண்ட் ஆட் பண்றியோ ஆட்டோமேட்டிக்கா உன்னோட ரெஃபரன்ஸ் வேல்யூ ஆட் ஆகினே வரும், ஓகேயா? ஸோ 5, 6, 7னா அது கேட்டோம். அப்போ நம்ம இந்த 95 கால் பண்ண அவசியம் கிடையாது. எனக்கு இந்த இதை கால் பண்ணா எனக்கு போகும், புரியுதுங்களா? இதான் கான்செப்ட், புரியுதுங்களா? ஸோ இதுதான் மேஜர் திங். ஸோ இங்க நம்ம இன்ட்னு போட்டீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஏஜ் மட்டும் தாங்க வரும். பட் இந்த இடத்துல மார்க்ஸ் நான் கால் பண்ணா நீங்க எல்லாமே வரும். பட் மார்க்ஸ்ல எந்த மார்க்கை நான் கூப்பிடணும்னா இதை நான் போகணும். இதை வந்து நம்ம ஒவ்வொரு இதுல பார்ப்போம். ஸோ இந்த இதுல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அடுத்த ஸ்லைட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், டோன்ட் வரி, ஓகேவா? ஸோ இந்த இதுல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ அரேனா என்னன்னு டீடைலா உங்களுக்கு டெஃபினேஷன் புரிஞ்சுதா? எஸ் சார். புரிஞ்சுதா? So I need from each and every student please. நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துங்க, ஓகேங்களா? சோ அரே பிரைமரி கீ நம்ம பார்த்தோம்ல, அதுவும் கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் மாதிரி தான் சார் யூஸ் ஆகுது. அதுவும் இந்த நம்மளா கிரியேட் பண்ற இண்டெக்ஸ், இது அவங்க கொடுக்கிறது. ஓகே ஓகே. இது டிஃபைன் பை அரே சிஸ்டம், ஓகே? இந்த கலெக்ஷன் மெத்தட் கொடுக்கிறது, ஓகே? அந்த பிரைமரி கீ நம்ம கொடுக்கிறது, புரியுதுங்களா? அங்கே நம்ம என்ன பண்ணணும் ஞாபகம் இருக்கா? இன்டின் போட்டு 1 2 3 போட்டு ஞாபகம் இருக்கா? தானா வருது பத்தியா? அதே மாதிரி தான் இங்கேயும், ஓகே? இது வந்து நம்மளுக்கு வந்து தானா வரும், ஓகேவா? டவுட்ஸ் ஏதாவது இருக்காங்க? அடுத்து போலாமா? ரைட், சரி சார். என்ன சார் டெர்மினாலஜி? ஓகே, நான் ஏற்கனவே இப்போ சொன்னது தான். இப்போ இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே டெர்மினாலஜி இங்கே பார்த்துருவோம். ஸோ இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? ஓகே, ஸோ அரேனா உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஓகே? அரே எப்படி நம்ம கூட இண்டெக்ஸ் வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் இண்டெக்ஸ்ங்க. இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, ஓகே? இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இந்த எக்ஸாம்பிள் எடுங்க, நம்பர்ஸ் இருக்கு, அரே இஸ் a நம்பர். ஸோ இண்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நான் 0 1 2 3 4 வருதா, ஓகேவா? வேல்யூஸ் என்ன பண்ற? 10 20 30 40 15 வேல்யூஸ் நான் போடுறேன், ஓகேவா? ஸோ இந்த 10 எதுக்குள்ள எனக்கு வரும்? 0ன்ற இண்டெக்ஸ்க்குள்ள வந்துடும். ஸோ ஒரு இண்டெக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான், ஞாபகம் வச்சுங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இங்கேயும் டேட்டா பேஸோட அந்த நார்மல் ஃபார்ம்ஸ் டைட்டில் இங்கேயும் வரும், புரியுதுங்களா? ஸோ ஒரு செல்லுக்குள்ள என்னது? ஒரு
வேல்யூ. ஞாபகம் இருக்கா? அட்டாமிசிட்டி போட்ட கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கா? அதேதான் இங்க. ஓகேவா? ஸோ அந்த செல்லை கால் பண்ணா இந்த இண்டெக்ஸ் நம்பரை கால் பண்ணா எனக்கு இந்த செல் வேல்யூ வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். இதுதான் லோவஸ்ட் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ்னா பொசிஷன் ஆஃப் தி எலிமெண்ட், இந்த எலிமெண்டோட பொசிஷன். இந்த பொசிஷன் வந்து இப்ப இந்த 10 எங்க இருக்கு? இவனை கூப்பிட்டா போதும், 0th பொசிஷனுக்குள்ள அந்த 10 இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இங்க 40 எங்க இருக்கு? நம்பர் 40 எங்க இருக்கு? 3ன்ற இண்டெக்ஸ் வேல்யூல இருக்கு. ஓகே, அதான் பொசிஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இண்டெக்ஸ் எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டெர்மினாலஜி இண்டெக்ஸ் புரியுதுங்களா? ஹலோ, எஸ் சார், புரியுது சார். புரியுதுங்களா? சரி சார். அடுத்து எலிமெண்ட் என்ன? அடுத்த டெர்மினாலஜி பார்ப்போமா? எலிமெண்ட். எலிமெண்ட் என்ன? கொண்டாட்டம் என்ன சொன்னேன்? எத்தனை வேல்யூஸ் நான் கொடுக்க போறேன்? புரியுதா? எத்தனை வேல்யூஸ்? 10, 20, 30, 40, 50. ஓகேவா? ஸோ இதுதான் வேல்யூஸ். இதுதான் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த 40 எலிமெண்ட் எங்க இருக்கு? இண்டெக்ஸ் 2ல இருக்கு. இங்க என்ன போட்டு 30 எங்க இருக்கு? இண்டெக்ஸ் 2ல இருக்கு. ஓகே, அப்ப நம்ம இதான் எலிமெண்ட்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சரி சார், எப்படி சார் டிக்ளேர் பண்ணுவாங்க? இதுதான் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து ஜாவாவோட இது நான் சொல்றேன். நான் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எல்லாம் இங்க 3 பேர் இருக்கீங்க. பட் இங்க வந்து தெரிஞ்சு வச்சுங்க, இங்க வந்து மேஜரா அந்த இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இன்ட்டு நாங்க கொடுத்துருவோங்க. ஓகேவா? தெரியுதா? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஓகேவா? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டால் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, அரேயோட நெக்ஸ்ட் ஃபார்ம் தான் லிஸ்ட். அதை நம்ம போக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்படி இன்ட்டுனா என்னது? எனக்கு இன்டீஜர் மட்டும் தான் எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்படி நாங்க போட்டா இது அரே நாங்க சொல்லுவோம். அதுக்கான வேரியபிள் நேம் என்ன நான் ஸ்டோர் பண்ண போறேன்? நம்பர்ஸ். என்னது? நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் என்ன? இதுதான் என்ன நம்பர்ஸ். புரியுதுங்களா? இந்த நம்பர் தான் ஸ்டோர் பண்றேன். ஸோ அதுதான் உனக்கு இங்க எனக்கு இங்க வந்துருக்கு. புரியுதுங்களா கைஸ்? இது புரியுதுங்களா? இண்டெக்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சுக்க நம்புறேன். எலிமெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க நம்புறேன். கரெக்டுங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? ஸோ டெர்மினாலஜி ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் உங்களுக்கு தனியா ஒரு ஸ்லைட போட்டு நான் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு அரேவை டிக்ளேர் பண்ணிட்டேன். அரேவை டிக்ளேர் பண்றதுக்கு இதுதான் நாங்க போடுவோம். அதுக்கான வேரியபிள் எல்லாத்துக்கும் வேரியபிள் நேம் தேவைங்க. அதாவது ஸ்ட்ரிங், அதுக்கு வேரியபிள் நேம் கூட எல்லாத்துக்கும் வேரியபிள். இந்த வேரியபிள் கூப்பிட்டா நீங்க இந்த குரூப் எனக்கு வருவாங்க. இதான் கான்செப்ட். ஓகேவா? ரைட். இதுல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? நோ சார். ரைட். அடுத்து என்னது? லென்த். லென்த்னா என்னது? சைஸ் ஆஃப் தி அரே அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இங்க என்னது? எத்தனை எலிமெண்ட்ஸ் நான் இங்க போட்டிருக்கேன்? எத்தனை எலிமெண்ட்ஸ்? எலிமெண்ட்ஸ்னா என்னது? ஒரு வேல்யூவா? கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோ. எலிமெண்ட்னா என்னது? வேல்யூ. ஓகேவா? இண்டெக்ஸ்னா என்னது? நம்பர், நம்பரிங் பொசிஷன். ஓகேவா? அப்ப லென்த்னா என்னது? எவ்வளோ வேல்யூஸ் அங்க அந்த ஏரியா அந்த அரேக்குள்ளார இருக்கிறது. ஓகேவா? அதுதான் என்னது? லென்த்னு சொல்லுவாங்க. லென்த்துக்கு பேர் என்னன்னா சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வாட் வில் பி தி சைஸ் ஆஃப் திஸ் அரே? சொல்லுங்க. 5. How do you say it is 5? 0 to 4. Total element 5 elements. Total elements, that's it. ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணா எனக்கு 5 இருக்கும். ஓகேயா? ஸோ இதுல எப்படி தெரியுமா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்? இண்டெக்ஸுக்கும் லென்த்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டா இல்லையா சார்? நோ. ஓகேவா? நான் சொல்ல புரியுதா? இண்டெக்ஸ் வேற, லென்த் வேற. ஓகே, இண்டெக்ஸ் வந்து அது என்னது? பொசிஷன். ஞாபகம் வச்சுக்கோ, நல்லா பண்ணுங்க. எலிமெண்டோட பொசிஷன். ஸோ பொசிஷன் தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். லென்த் வந்து சைஸ். ஞாபகத்தில் வச்சு புரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 டெர்மினாலஜி உங்களுக்கு புரியுதாங்க? ரொம்ப ரொம்ப பேஸ். புரியுதுங்களா? இந்த 3க்கான அர்த்தம் புரியுதுங்களா? ஹலோ, டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இதுதான் சொல்லுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன் சார் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்பவுமே? அது அவங்க 0ன்றது என்னதுன்னா அது ஒரு ஃபார்ம்ங்க அது. ஓகேவா? ஸோ லென்த்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ்னா 0 இருந்து. அது ஸ்டார்டிங் தான் நம்பர். ஸ்டார்டிங்கே 0 தானே. இது ஒரு நம்பர் வைஸ்ல போட்டேன்னு வச்சுங்க. இப்போ உனக்கு நம்பர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்ல முடியும் உன்னால? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சொல்ல முடியுமா? இல்ல, 0ல இருந்து. இட்ஸ் நாட் ராங். 0ல இருந்து. அதான் கான்செப்ட். ஸ்டார்டிங் நம்பர் என்ன? 0 தான். புரியுதா? ஸோ இண்டெக்ஸ்னால ஸ்டார்டிங்னா 0ன்னு வைக்கிறான். ஓகேவா? ஸோ அதை நீங்க பாத்துங்க. ஸோ அரேனா என்னன்னு தெரியும்ல? ஹோல் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் சேம் டேட்டா டைப். இதுதாங்க அரேயோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இங்க தெரியுதா? இன்ட்னு போட்ட பிராக்கெட்ல ஸ்கொயர் பிராக்கெட்ல அரே நாங்க சொல்லுவோம். இதுக்கான வேரியபிள் இது என்னோட எலிமெண்ட்ஸ். இதை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேயா? கான்டென்ட் ஜேஎஸ் மெமரினா இது. ஸோ
நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது எல்லாமே சேர்த்து ஓகே. இதுல வந்து மெமரி சிஸ்டம் கொஞ்சம் வித்தியாசமா நான் நடத்தேன். அதை நான் சொல்ல வரல, புரிஞ்சுங்க ஓகேங்களா. ஸ்டாக் அண்ட் ஹீப்னு 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு ஓகேயா. ஸோ ஸ்டாக்னா என்னதுன்னா ஒண்ணுக்கு மேல அவனுக்கு வந்து அழுகிறது. ஹீப்னா அவனுக்கு வந்து பெரிய இதுவாக வரும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த இந்த நம்பர்ஸ்ன்ற இந்த வேரியபிள் எனக்கு ஒரு இடத்துல ஹீப்ல ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து தனித்தனி பெரிய மெமரியில ஸ்டோர் ஆகும் ஓகே. இது பெரிய மெமரினா தனியாக எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ கான்டென்ட் மெமரினா என்னதுன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்டோர் ஆகும். பட் இங்கே இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா தனியாக எனக்கு ஸ்டோர் ஆகும் ஓகே. ஸோ எனக்கு இவனை மட்டும் கூப்பிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வருவான். அதான் எனக்கு வந்து கான்டென்ட் மெமரின்னு சொல்றாங்க ஓகே. ஸோ ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து இவனை கூப்பிட்டு நினைச்சுக்கோ, இந்த இடத்துல இது வந்து தனியாக எனக்கு ஸ்டோர் ஆகணும். ஏன்னா இது ஒரு கலெக்ஷன், நான் சதரெல்லாம் விடக்கூடாது புரியுதுங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த இடம் தனியாக எனக்கு வந்து தனியாக ஸ்டோர் ஆகிடணும் ஓகே. அவனுக்கு அதான் அவனுக்கு வந்து கான்செப்ட் ஓகேவா. ஸோ இது எல்லாமே ரெஃபர் டைப் மெமரின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அந்த ரகத்தில் இதுவும் வருது. கிளாஸ், அரேஸ், ஸ்ட்ரிங் எல்லாமே ரெஃபரன்ஸ் டைப்ல ஒன்று வரும் ஓகேங்களா. ஸோ அது தனி ஒரு கிளாஸ் நான் வந்து விரைவில் நடத்துறேன் ஓகேங்களா. இப்போ அது நடத்தல ஓகே, அது மட்டும் நான் பார்த்துங்க. ஸோ இதான் நம்ம என்ன சொன்னா கான்டென்ட் மெமரி நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஓகேவா, புரியுதுங்களா. பட் இப்போ உங்களுக்கு டெர்மினாலஜி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வந்துச்சா? ஹலோ, புரிஞ்சிருச்சா? ரைட். ஸோ அடுத்த இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல என்ன டவுட்ஸ் இருக்கா? மேஜரா இந்த 4 இல்ல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல சார். ஹலோ, நோ சார். ரைட். இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்த இது எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்க ஓகே. டிக்ளரேஷனுக்கு இதாங்க டிக்ளரேஷன் ஓகே. இனிஷியலைசேஷன் பண்றா தெரியுதா? இப்போ நான் பண்ணிருக்கேன் பார்த்தியா இந்த இது இன்ட் அரேன்னு போட்டு தெரியுதா? இது டிக்ளரேஷன் ஓகே. ஸோ இனிஷியலைசேஷன். டிக்ளேர்னா என்னது? நம்ம ஏற்கனவே சொல்லி டிக்ளேர்னா என்னது, நம்மளுக்கு வந்து ஒரு வேரியபிள் மட்டும் நம்ம போட்டுருவோம், அதாவது ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மட்டும் அதை டிக்ளேர். அந்த வேரியபிள்குள்ள என்ன நீ போட போற அதுதான் இனிஷியலைசேஷன் ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து போக பார்ப்போம் நிறைய இதுல ஓகேங்களா. ஸோ இதான் ஒன்று டெர்மினாலஜிங்க. டெர்மினாலஜி மட்டும் இதில் பார்த்துங்க ஓகேங்களா. ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா இது எப்படி நம்ம போடணும்னா அரே நேம் என்னது, இதோட நேம் என்ன, அரே நேம் என்ன, நம்பர்ஸா ரைட். இதோட டைப் என்ன, இன்டா, ஏன்னா என்னது இன்டீஜர் தான் நான் இங்க போடுறேன் ஓகே. ஸோ இன்டீஜர் ஆயிடுச்சா. எலிமெண்ட்ஸ் என்ன 1 2 3 4 5 இதான் எலிமெண்ட்ஸா. சைஸ் எத்தனை இருக்கு 5. வேலிட் இண்டெக்ஸ் ரேஞ்ச் யாரோ கேட்டீங்களே. ஸோ இதுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டெக்ஸும் லென்த்தும் நீங்க வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. லென்த்னா டோட்டல் எலிமெண்டோட சைஸு, ரேஞ்ச்னா வேல்யூ இண்டெக்ஸ் ரேஞ்ச்னா அவனுக்கு வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும், 0 to 4 ஞாபகம் வச்சுங்க ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னது, லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னது ஓகே. ஸோ எலிமெண்ட் அட் இது எனக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் கான்செப்ட். இந்த பார்ட்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இப்போ கேட்கலாம் ஓகே. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். டெர்மினாலஜி முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகே. இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து போலாமா? ஹலோ, ரைட். எதுக்குங்க எனக்கு வந்து அரேஸ் தேவை? இது என்னங்க இது, எத்தனை ஸ்ட்ரிங்குங்க நான் கொடுப்பேன் புரியுதா? இன்ட்டு மார்க் 1, இன்ட்டு மார்க் 2, இன்ட்டு மார்க் 3, இன்ட்டு மார்க் 4, இன்ட்டு மார்க் 5 இதெல்லாம் எனக்கு தனித்தனி இதுவா நான் போடலாமா? அப்போ நான் இது போடும்போது எனக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகுமா? கரெக்டா? யாரை கால் பண்ணுவேன், யாரை இது பண்ண கன்ஃபியூஷன் ஆகும்? குரூப்பா எனக்கு இது பண்ண முடியாது தெரியுங்களா ஓகே. இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்றேன், இப்படி போட்டா எனக்கு என்ன, ஒரு சிங்கிள் கலெக்ஷன்ல போட்டா எனக்கு என்ன, மார்க்ஸ் கூப்பிட்டா எனக்கு எல்லாமே எனக்கு வந்துருமா? கரெக்டா கைஸ், புரியுதா? ஸோ இதுதான் அரே யூஸ் பண்றோம். ஸோ இது நான் உனக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எங்க நம்ம டேட்டா பேஸ்ல குரூப் பை இன்ட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துக்கோம் கரெக்டா. எஸ்கியூஎல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். குரூப் பை என்ன பண்ணோம் குரூப் பை மறந்துட்டீங்களா? என்ன பண்ணோம்? ஸோ நமக்கு என்னென்ன தேவை ஒரு தனித்தனி குரூப்பா சூப்பர் கேட்டகரி வைஸா பிரிக்குதா? இது என்ன கேட்டகரிங்க இது? இப்ப நான் தனித்தனியா இருக்குது என்ன மார்க்ஸ் இந்த கேட்டகரியா? இப்ப அந்த கேட்டகரியில தனியா நான் போட்டா எனக்கு தேவையான வேலையை நான் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? ஈஸியா இருக்குமா? எது ஈஸியா இருக்கும்? இப்படி எனக்கு ஒர்க் பண்றது ஈஸியா இருக்குமா, இப்படி எனக்கு ஒர்க் பண்றது ஈஸியா இருக்குமா? புரியுதா கான்செப்ட்? புரியுதா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால ரொம்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? உன் டேட்டாஸை அழகா நீ ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அழகா நீ வந்து அடுக்கி வைக்கணும், அழகா ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் ஓகேயா. இப்ப சொல்லு, இது எனக்கு அரேஞ்ச்மெண்ட், இது அரேஞ்ச்மெண்டா இல்ல இது அரேஞ்ச்மெண்டா? இருக்கீங்களா? புரியுதா உனக்கு? இப்போ உங்களுக்கு அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் மேஜர் பிரின்சிபல் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு?
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஐ ஹேவ் டு அரேஞ்ச் டேட்டா. ஸோ டேட்டா அரேஞ்ச் பண்ண அரே பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஒரு சேம் டேட்டாஸை நான் என்ன பண்றேன்? ஐம் கோயிங் டு அரேஞ்ச் இன் அ ப்ராப்பர் வே ஸோ தட் ஐ கேன் யூஸ் திஸ் டேட்டா இன் ஃபார் மை அப்ளிகேஷன். எப்படி என்ன அப்ளிகேஷனு? ஏங்க ஹூ இஸ் தி ஹையஸ்ட் மார்க்குங்க? இங்க எப்படிங்க கண்டுபிடிக்க முடியுங்க? சொல்லுங்களேன், இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்களேன், ஹையஸ்ட் மார்க் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது லாஜிக் என்ன போறீங்க? சொல்லுங்க. இண்டெக்ஸ் வச்சு சார். ஏங்க நான் வித்தவுட் அரேங்க, வித்தவுட் அரேங்க. இதுல எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? சொல்லுங்க. இதுல தனி வேல்யூஸா? பட் ஆனா இங்க I can find out the max value. இல்ல நிறைய உனக்கு சித்து குறையல, I can find the max value. இதுக்கு தனி உனக்கு வந்து சில ஃபங்க்ஷனாலிட்டி எழுதி வச்சிருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். புரியுதா? சோ இப்படி நம்ம போட்டா நமக்கு தேவையான சில வேல்யூஸை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? இது புரியுதா? சோ this is why we need a collection method called array. இது வந்து ஓல்ட் கன்வென்ஷன் மெத்தட். நம்ம ஸ்ட்ரிங் இன்ட் நேம் இன்ட் ஏஜ் அப்படி போடுறோம் பாத்தி, அந்த மாதிரி அதுண்டு. அடுத்து போலாமா கைஸ்? இதுல டவுட்ஸ் இருக்கா? அடுத்து போலாமா? கணேஷ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சுக்கங்க, அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. சாரி சார். ஆதார் கார்டுல என்ன பேர் இருக்கோ அதே பேர் வந்து அங்க பேன் கார்டுலயும் இருக்கான்னு பாத்துக்கங்க. முடிஞ்ச அட்ரஸ் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க ரெண்டுத்துலயும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா லைக் முதல்ல மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் யாருக்கெல்லாம் சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ஆமா, சரியா? ஓகே. ஆதார் கார்டுலயும் பேன் கார்டுலயும் கரெக்டா இருக்கா? முடிஞ்ச அட்ரஸும் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிங்க எல்லாமே. சரியா? ஓகே. தம்பி தங்கைகளா, நான் திரும்ப சொல்றேங்க, தயவு செஞ்சு வந்து இந்த 3 மணி கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா வந்து லைக் 3 மணி கிளாஸ்ல வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுப்பேன். ஜாபை தாண்டி என் ப்ராஜெக்டை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அதை மிஸ் பண்ணிடுவீங்க. 3 to 4 மட்டும் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அண்ட் ஒரு ஹாப்பியான நியூஸுங்க, இல்லை சோகமான நியூஸ்ன்னு கூட சொல்லாங்க. நான் வந்து இப்போ இது வரைக்கும் வந்து 1 lakh lines ஆஃப் கோட் அடிச்சு முடிச்சிருக்கேன். என்னுடைய ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1 lakh lines ஆஃப் கோடுங்க. ஓகேவா? ஸோ பெரிய நான் ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணலாமா? ஷேர் பண்ணலாமா? ஓகே. சரி, கடைசியாக வேணா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்ணிக்கலாம். சரி, ஆக்சுவலாக வந்து லைக் நான் சாட்டர்டே பார்த்துக்கலாம், விடுங்க, வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாங்க. ஸோ லைக் இப்போதைக்கு நம்ம வந்து லைக் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ செஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சாட்டர்டே மறக்காமல் அட்டன் பண்ணுங்க. ஸோ என்னுடைய ப்ராஜெக்டோடைய பாட்டுங்கெலாம் எப்படி வேலை செய்யுது உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ திரும்பவும் ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராஜெக்ட் தான். நெட்வொர்க்கிங்கில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் இன்னும் அட்வான்ஸான்னு பேச போகிறோம். நான் இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஓகேவா? இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து மானிட்டரிங் பாட்டுன்ற மாதிரி. ஸோ சிங்கிள் மானிட்டரிங் பாட்டுன்னு ஒரு அப்ளிகேஷன் தயாரிச்சிருக்கேன். நான் அதுவுமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் அது பண்ணி முடிச்சிருக்கேங்க. ஓகேவா? ஸோ போன வாரம் கண்ட்ரோல் பாட்டு காமிச்சேங்க. மானிட்டரிங் பாட்டு தான் வந்து நான் இப்போ அடுத்தது காமிக்க போகிறேன். இன்னொன்று வந்து போஸ்ட் ரன் பாட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் டே ரன் ஆகி முடிச்ச பின்னாடி ஒரு பாட்டு ரன் ஆகும். அதெல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கான்னு பார்க்குறது. அப்புறமா வந்து ஃபினான்ஸ் பாட்டுங்க. மொத்தம் 4 பாட்டுங்க. இது இல்லாமல் வந்து மெயின் சர்வர் பாட்டு, ஒரு கிளைண்ட் பாட்டுங்க. மொத்தம் 6 சாஃப்ட்வேர் தயாரிக்கிறேங்க. இப்போதைக்கு 2 முடிஞ்சிடுச்சு. 3 முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 2.5 முடிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். இன்னும் வந்து கிட்டத்தட்ட 3.5 நான் பண்ண வேண்டியது இருக்குங்க. இந்த 4 மாதத்தில் அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து ஸோ ஜனவரி பொங்கல் தரமான சம்பவம் நம்ம பண்ணுறோம். என்ன ரெடி எல்லாரும்? பொங்கலுக்கு ட்ரெஸ் 1 லட்சத்துக்கு மேலதான் எடுக்கிறோம். 1 லட்சத்துக்கு மேலதான் எடுக்கிறோம் ட்ரெஸ். ரெடியா இருங்க, உங்களுக்காக நல்ல செய்தி காத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகேவா? என்ன சுஜித், பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சே இல்லையா? ஆரம்பி அதெல்லாம் பாத்துக்கலாம். அண்ணன் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? சரியா? ஓகேவா? கெத்து பண்ணலாம் நம்ம. சரி, ஓகேவா? சரி, ஓகே. அது தயவு செஞ்சு இந்த 3 to 4 கிளாஸ்ல வந்து லைக் கூடி சீக்கிரம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வருங்க. தயவு செஞ்சு இந்த 3 to 4 கிளாஸுங்க படிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கிங்க, இன்டர்வியூ ட்ரைனிங்கும் பயன்படுத்திங்க. நான் வந்து சில பர்சனலாக சில கம்யூனிகேஷன்லாம் உங்ககிட்ட பண்ணுவேன். 3 to 4 கிளாஸில் தான் பண்ணுவேங்க. அண்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ என்னை வந்து பார்த்துட்டு போயிடுங்க. நான் ஃபஸ்ட்டு செட்டாக ஒரு 20 பேரை செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போ 2வது செட்டு தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 20 பேர் செலக்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஓகேவா? ஸோ 2வது செட் ஆஃப் பீப்புளை தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு என்னை வந்து பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே, அதுவும் வந்து இந்த பாட்டாக இருக்கட்டும், என்னுடைய ஹெல்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த பேட்சோட நாங்கள் நிறுத்திடுவோம். ஒரு கொஞ்ச நாள் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், அதுக்கப்புறம் கிடையாதுங்க. யூ பீப்புள் ஆர் லக்கியஸ்ட்டுங்க. நீங்களாம் லைஃப்ல செட்டில் ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அண்ணன் கூட இருக்கேங்க. அதனால வந்து கைலாஸ் அது ஒன்று ஆட் பண்ணிட்டேன் நான். இல்லைங்கண்ணா, இந்த பாக்ஸ் நீங்க வந்து பாத்துறீங்க சனிக்கிழமை, ஞாபகம் இருக்கா? ஒரு டிக்கெட் போட்டு ரைஸ் பண்ணுங்க தம்பி. ஓகேங்க. ஒரு டவுட்னா சார், நானும் இது வரைக்கும் பார்க்கல சார். பானுமதி வந்து பாத்துட்டு போயிடுங்கம்மா என்ன ஒரு முறை. கார்த்திக் எதை கேட்க வரீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, நான் இப்ப ஆட் பண்ணுங்கிறது எதுன்னு ஆக்சுவலா எனக்கு கரெக்டா புரியல. இது அது சனிக்கிழமை நாம பேசலாம் தம்பி. சனிக்கிழமை நான் சொல்றேன் உங்களுக்கு. சரி, ஓகே. ஏன்னா நான் இருக்கான்னு தெரியல, நான் அம்மா கூட்டிட்டு வந்திருந்தேன். நீங்க அப்ப கோயம்புத்தூர் வந்துட்டீங்க. நான் வந்து மதியத்துல எப்பவுமே இருப்பேங்க தம்பி. நான் ஒண்ணுதாங்க, நான் வந்து இந்த ஒரு 5 மணிக்கு மேல ஆபீஸ்க்கு டெய்லி போயிடுவேங்க. 5 மணி வரைக்கும் நான் ஆபீஸ்க்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். நாளைக்கெல்லாம் ரொம்ப நெருப்பு எரியும், பயங்கர ப்ரெஷர்ல இருப்பேன் நாளைக்கெல்லாம். சரிங்களா? ஓகேவா? நாளைக்கெல்லாம் நான் இனிமே இந்த டேஸ்லாம் எனக்கு இப்படிதான் இருக்குங்க. சனிக்கிழமை மட்டும்தான் என்ன ஆபீஸ்ல பார்க்க முடியும். மற்ற நாள் எல்லாமே ஈவினிங் இருப்பேன். 5 மணிக்கு மேல ஆபீஸ்க்கு நான் போயிடுவேங்க. ஓகேவா தம்பி? எப்பவுமே தம்பி ஒரே நிமிஷம். எப்பவுமே ஆபீஸ்ல இருப்பாங்க, ஈவினிங்ல இருப்பாங்க. அண்ட் சாட்டர்டே கண்டிப்பா ஆபீஸ்ல தான் இருப்பாங்க ஃபுல் டே. ஓகேவா? இந்த 5 நாள் மண்டே டு ஃப்ரைடே மட்டும் ஈவினிங்ல இருப்பாங்க ஆபீஸ்லங்க. நீங்க அதை தந்தா பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? நீங்க நேர்ல வரணும்னு கிடையாது. நேர்ல வந்தா நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவேன். அதுக்கப்புறமா நான் ஆட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக தான். புரியுதுங்களா? ஓகேவா? சரி, ஓகே. சரி, ஆக்சுவலா வந்து லைக் யாராவது பேசுறீங்க? சீக்கிரம். சரவணா, என்ன சரவணா? அண்ணா நான் அது பிரியா ரகுனா. சரவணா, நீ எல்லாம் வரது வேலை. ஆல்ரெடி நீ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்ட. ஆமாமா, நீ டைம்ல நம்ம கான்செப்டுக்கு போகலாங்க. ஓகேவா? சரி, நம்ம சனிக்கிழமை இன்னும் டீட்டெயிலா பேசலாங்க. ஓகேவா? சரி தம்பி தங்கைங்களா, ஆக்சுவலா வந்து the first thing பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேங்க, அண்ணன் டெய்லி ஒன்னுத்தையும் ரிப்பீட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஒரு நீங்கெல்லாம் ஒரு கல்லு மாறிங்க. அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி உங்களை சிறப்பமாக்குறேன். அப்போ இந்த இடத்துல எப்படி அடிச்சுன்னா அதே மாதிரிதான் இந்த இடத்துல அடிப்பேன், இந்த இடத்துல அப்படிதான் அடிப்பேங்க. ஸோ நான் சொல்றது எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கேங்க. அதுல ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா தம்பி தங்கைகளா, மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. அண்ணா மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, சரி ஓகேவா, மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னு கேட்டீங்க. நீ யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, கவனிங்க, தயவு செஞ்சு கவனிங்க. முக்கியமானது பேசுறேன், நான் சொல்லும் போது ஆன்சர் போடுங்க. ராஜ் பிரபு ஆல்ரெடி போட்டான் இன்னைக்கு அந்த கிளாஸுக்கான. ராஜ் பிரபு, அஜய், வேற லெவல்யா, சூப்பர் 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 சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் போட்டாங்க. ப்ரௌட் ஆஃப் யூ. நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. மற்றவங்களும் போறதுனாலும் போடுங்க. சரி, நான் கவனிச்சுட்டே போடுங்க. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஒய்ஃப்கிட்ட இன்னைக்கு காலைல தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ஆக்சுவலாக பயங்கரமாக மார்னிங் எழுந்துச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ சொன்னா அது தப்புங்க, அது உண்மை கிடையாதுங்கன்னா. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா, எங்க நீங்க 24 hours உங்க ப்ராஜெக்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்க ப்ராஜெக்ட் வின்னாக தான் பேசுறீங்க. நீங்க 24 hours மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. கனவுல தூங்கும் போது கூட வந்து ஐ கேன் ஃபீல் தட் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 24 hours மேனிஃபெஸ்ட் பண்றதோட அது நடக்குங்க, நீங்க பயப்படாதீங்கன்னா. ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்டுங்க. இன்னைக்கு மார்னிங் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று நான் ரிசர்ச் பண்ணுங்க. என்னோட குருநாதர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காருங்க. ஓகேவா? ஸோ அதை நான் பார்த்தேங்க. பார்த்துட்டு ஐ வாஸ் லிட்டரலி ஷாக்டுங்க. ஓகே அப்படின்ட்டு நான் வந்து லைக் என்னோட ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்கிட்டுங்க. இன்னைக்கு என் ப்ராஜெக்ட் செம்மையாக வேலை செய்யும். நேற்று நைட்டில் இருக்கு, நான் குடிக்க போகிறேன், எனக்கு பயங்கரமான ஒரு சக்தி கிடைக்க போகுது அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த தண்ணியை, கடவுள் மாதிரி அந்த தண்ணியை பார்த்து கும்பிட்டு தண்ணியை குடிச்சுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ லைக் என் ஒய்ஃப்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா வந்து லைக் 24 மணி நேரம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள் ப்ராஜெக்ட் வின் ஆகணும், நீங்கள் ஜெயிக்க போறீங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ண போறீங்க. 24 பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு செகண்ட் வந்து மொத்தமா ஒருநிலைப்படுத்தி அது ஒரு தியானமா பூஜையா ஓகேவா ஒருநிலைப்படுத்தி அதுக்கு பண்ணும்போது அதுக்கு இன்னும் பவர் ஏத்துனீங்க. இவ்வளவுதாங்க விஷயம்.
அந்த தண்ணி நீங்க குடிக்கும் போது வந்து அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளோடய கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க. இதாங்க விஷயம் அப்படின்னா நான் உடனே நினைச்சேன் இது ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லி ஆகணும்ட்டு. இங்க பாரு 24 மணி நேரமும் 24 மணி நேரமும் தூங்கும் போது, நிக்கும் போது, நடக்கும் போது 24 மணி நேரமும் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்ன மாதிரி இருந்துங்க சைக்கோத்தனமா என் ப்ராஜெக்ட் வின் ஆகணும், என் ப்ராஜெக்ட் வின் ஆகணும், என் ப்ராஜெக்ட் வின் சொல்லிக்கிட்டே இருப்பேன், செஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன இவ்வளவு பண்ணுவேன்? 10வது பண்ணு 1 லட்சம் லைன் கோட் அடிச்சேன். 10வது பண்ணு உன் ப்ராஜெக்ட் இன்னும் வின் ஆகல, பண்ணு. நைட்டு படுத்து தூங்கிட்டே இருப்பேன். என் ப்ராஜெக்ட் இப்படி ஒர்க் ஆகாம பார்ப்போம். நைட்டு வந்து ஐயோ இந்த இடத்துல ஃபெயில் ஆகுது, ஏன் எதனா ஃபெயில் ஆகுது, ஒன்று மண்டையை பிச்சுப்பேன். நைட்டு தூங்கும் போதெல்லாம் என் ப்ராஜெக்ட்டுங்க, நிற்கும் போது ப்ராஜெக்ட், நடக்கும்போது பைக்ல போகும்போது ப்ராஜெக்ட்டுங்க. 2வது எப்பவுமே சாமி பாட்டு ஓடிட்டே இருக்கும். எப்பனாவதுன்னா வந்து எனக்கு அந்த பழைய எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆரோட பாடல்கள்லாம். சரிங்களா? ஐம் பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆருங்க. அவருடைய தத்துவ பாடல்கள்லாம் போட்டுட்டு நீ ஒன்றும் இல்லை, நைட் ஒரு 9 மணி பக்கம் என் ஆஃபீஸ் பக்கம் வந்து பாரு, நான் ஆஃபீஸை பூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சத்தம் கேட்டுட்டு இருக்கோம், எம்ஜிஆர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் பாருங்க. டெய்லி ஒரே பாட்டு தான் கேட்பேன். ஆனால் கேட்பேன், ஏன்னா நல்ல விஷயங்கள் அவர் சொல்லுவாருங்க. அந்த பாட்டு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அது பாட்டு ஓடிட்டு இருக்கு, நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். நைட் 9-10 மணிக்கெல்லாம் நைட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன் ஆஃபீஸில் உட்காந்து. சரிங்களா? ஓகே. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று நீ என்கேஜ் பண்ணிக்க தம்பி தங்கைகளா. நான் பைக்கில் போகும்போது வந்து தேவையில்லாத விஷயம் யோசிக்க கூட பைக்கில் போகும்போது சாமி பாட்டு ஆன் பண்ணிவிடுவேன். ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகவே சாமி பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆஃபீஸுக்கு என் ரூம்குள்ளே போகிற வரைக்கும் சாமி பாட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆஃப்லைன் இந்த மக்கள் என்னை பார்த்துக்கிட்டே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகேவா? ஆஃபீஸில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு தோணுச்சா சாமி பாட்டை போட்டு விட்டுருவேன். அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே யோசிக்கும் போது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா பாட்டு ஆஃப் பண்ணிட்டு யோசிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். திரும்பவும் நான் போட்டு விட்டுருவேங்க, கேட்டுக்கிட்டே இருப்பேன். சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது நடுவில் ரஹ்மான் சாங்ஸுங்க, இளையராஜா சாங்கு, இல்லை எம்ஜிஆர் சாங் கேட்பேன். எப்பனாவது நான் டிவி, எங்கள் வீட்டில் டிவி கிடையாதுங்க, சோஷியல் நெட்வொர்க் கிடையாதுங்க. எங்களுக்குன்னு ஒரு சின்ன உலகங்க. நைட்டு டெய்லி வந்து என் பையன் கூட ஏபிசிடி ரோட்டில் போய் விளையாடுவேன். அப்புறமா வீட்டில் வந்து யோகாசனம் கூட பண்ணுவோம், தூங்கிடுவாங்க. இவ்வளோதான். சரிங்களா? யூ சிம்பிளிஃபை யுவர் லைஃப். ஒன்று நேசிக்கிற ஒரு சின்ன வட்டத்தோட ஒரு பாசிட்டிவாக வாழ கற்றுக்கோ. என் அண்ணன், தம்பி, தங்கச்சி, அம்மா கூட நான் பேச மாட்டேங்க. என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு 5 பேர். அந்த 5 பேர் குரூப்பில் நாங்கள் எதாவது பேசிப்போம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டாங்க, எம்ப்ளாயிஸ் கிட்ட பேச மாட்டாங்க. எங்கேயுமே உலகத்தில் எனக்கு கம்யூனிகேஷனே கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு ஃபேஸ்புக் கிடையாதுங்க, இன்ஸ்டாகிராம் கிடையாதுங்க. யாரையுமே நான் வாட்ஸ்அப் இஸ் ஒன்லி மீடியம் என் எம்ப்ளாயிஸ் என்ன கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. நான் இருக்கிற 2-3 குரூப்பு சாமி இருக்கிற குரூப்பு தாங்க, எங்கேயுமே கிடையாது. நான் கம்ப்ளீட்லி ஐசோலேட் ஆகிருக்கும் போது உன்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒரு இடத்துல இருக்கும் தம்பி தங்கைகளா. இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த காலத்தில் டிவி இல்லாத ஒரு வீடு இருக்குமா? என் வீட்டில் டிவி கிடையாதுங்க, டிவியே இல்லைங்க. எங்கிட்டலாம் டிவி இருந்தால் நம்ம சன் டிவி, கேடிவிலாம் பார்ப்போம், வேணாம். பையனும் பார்ப்பான், அவனும் ஸ்பாயில் ஆகும், வேண்டாம். சரிங்களா? அப்போ டிவி பார்க்குற டைம் வந்து பையன் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான். ஐ சேஞ்ச் மை லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி உங்களை நேசிக்கிற ஒருத்தவங்க கூட வாழ கற்றுக்குங்க, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் கற்றுக்குங்க. சரிங்களா? ஓகேவா? சோஷியல் மீடியாவிலேருந்து வெளில வந்துரு, டெலீட் பண்ணிவிடு அந்த அக்கௌண்ட்டையே, நான் சொல்கிறேன். சரி, யூடியூப் கூட பார்க்க என்ன மாதிரி 4 மணி நேரம் 4 மணி நேரம் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு யூடியூப். அந்த 4 மணி நேரம் பார்க்காதன்றேன், வேணாம் உனக்கு. சரியா? ஓகேவா? அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் வுல்ஃப்னு யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு லைனில், யாருன்னு தெரியல. சரியா? ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று தான். சரிங்களா? ஓகே, ஒன்று தாங்க. 24 மணி நேரமும் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணுங்க. போதும், மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணுங்க. எனக்கு வேலை கிடைக்கும், நான் கோடிக்கணக்கில், லட்சம்லாம் கிடையாது, கோடிக்கணக்கில் நான் சம்பாதிக்க போகிறேன். நான் பணக்காரன், நிறைய பணம் இருக்க போகுது. அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் யோசிங்க. தங்கம் வாங்க மாட்டேன், நான் வைரம் மட்டும் தான் வாங்குவேன், பிளாட்டினம் தான் வாங்குவேன். அப்படி யோசிங்க. உங்களோட தாட்ஸ் பியாண்டா திங்க் பண்ண ஆரம்பிங்க தயவு செஞ்சு. 24 மணி நேரம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, 24 மணி நேரமும். அப்போ எவனா ஒருத்தவன் வேலை கிடைக்காத போட பைத்தியன்ட்டு போயிட்டே இருப்ப. எவனையும் நீ நம்ப மாட்ட, உன்னை நீ எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்ட. புரியுங்களா? ஓகேவா? 24 மணி நேரமும்
உன்னை பத்தி மட்டுமே திங்க் பண்ணு, உன் குடும்பத்தை பத்தி மட்டுமே திங்க் பண்ணு, உன் ட்ரீமை பத்தி மட்டுமே திங்க் பண்ணு, உன் விஷனை பத்தி மட்டுமே திங்க் பண்ணு. நீ ஜெயிக்கிறத உலகத்துல எவனாலும் தடுக்க முடியாது. நீ மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணணும், அதுக்கான உழைப்பை போடணும், அதுக்கு உழைக்கணும். நீ நான் உட்காந்து நான் பணக்காரவன், எனக்கு வேலை கிடைச்சோம், டிசிஎஸ்ல வேலை கிடைக்கும், டிசிஎஸ்ல வேலை கிடைக்கும் சொன்னா பார்த்தாது. அதுக்கு உழைச்சியா, ஸ்கில்ல டெவலப் பண்ணியா? ஆக்சுவலா என் ஒய்ஃப் நான் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய அந்த அந்த பர்சன் பேர் தான் என் ஒய்ஃப் தான் தெரியுங்க. ஒரு நாள் அவள் ஸ்பீச் கொடுப்பா உங்களுக்கு, அப்போ நீங்க கேட்கலாம். அந்த ஒரு லேடி என்ன பண்ணாங்கன்னா வந்து 5 முறை வந்து ஒரு பெரிய காம்படிஷன்ல வின் பண்ணி மல்டி பில்லியனர் ஆயிட்டா. 5 முறையும் வின் பண்ணியிருக்கா. 5 முறை வின் பண்ணியிருக்கா. அது மேனிஃபெஸ்டேஷன் மூலமாவே 5000 முறை வின் பண்ணியிருக்கேன். ஹெலன் ஹேட்சல். நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன் பாருங்க, பூர்ணச்சந்தர் அடிச்சதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. வீடே அதுல தான் சார் உங்களுக்கு கிடைச்சது. அண்ட் சூப்பரான வேலை, செம்ம செட்டில்டு லைஃப், வெளிநாட்டுல வீடு வாங்குறோம், நினைச்சு பார்க்க முடியாத சந்தோஷங்க. அது இல்லாம இந்த சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து நம்ம தான் கெத்துன்னு காமிக்க போறோம். இதை மட்டும் நினை, இதை மேனிஃபெஸ்ட் ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க. இன்னிலிருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா 24 மணி நேரமும் பண்ணுங்க. ஆனா என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, சரிங்களா, ஓகேவா, மேனிஃபெஸ்டேஷன் பண்றது முக்கியம் இல்லைங்க, அந்த எவ்வளவு நீ அதை பிலீவ் பண்ற, எவ்வளவு நெகட்டிவா நினைக்கிறேன்னு தான். இன்னைக்கு 1 கோடி ரூபா எனக்கு வரப்போகுது அப்படின்ட்டு எங்க நமக்கு வரப்போகுது அப்படின்னா வந்து அங்க எங்க நெகட்டிவ் ஆயிடுச்சு, பிளஸும் மைனஸும் நியூட்ரல் ஆயிடுச்சு, உனக்கு கிடைக்காம போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. 1 கோடி ரூபா கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், இன்னைக்கே கிடைக்கும், இன்னைக்கு கிடைச்சிடும். ஆனா அதுக்காக வந்து நடக்காத ஒரு விஷயம், சிஎம் விஜயமா நானும் சிஎம் ஆகணும், நடக்காது. அதாவது அந்த ரீச்சபிலிட்டி, உனக்கான ரீச்சபிலிட்டி இருக்கிற ஒரு இதுவா இருக்கணும் மேனிஃபெஸ்டேஷன் பண்றது. ஆகும்னா ஆக முடியுங்க. யாரும் இங்க இருக்கிற சரவணனால ஆக முடியாது நினைக்கிறேன். சிஎம் விஜய் மாதிரி சிஎம் ஆக முடியாதா? மேனிஃபெஸ்டேஷன் பண்ண நடக்கும். அதுக்கான உழைப்பு போடணும், அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே அதுக்கான உழைப்பை மட்டும் தான் நீங்க போடணும், அவ்வளவுதான் உண்மை. சரிங்களா, ஓகேவா? சரி, ஓகே. நாம இப்போ வந்து நம்ம கான்செப்டுக்கான போயில ரெஃபரல் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசலாங்க. ரெஃபரல் ஸ்ட்ராட்டஜி தான் தம்பி தங்கைகளா. இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கும் பொழுது என்ன பண்ணால் வந்து இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுற 2-3 பேர் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கிட்ட வந்து ரெஸ்யூம்ஸ் தர ட்ரை பண்ணுங்கள். இது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படின்னு வச்சுக்கலாம், ஃப்ரெண்டு இருப்பான், மச்சான் ரெஃபர் பண்ணுறவங்க கம்பெனிக்குன்ட்டு, ஃப்ரெண்டு கம்பெனின்றது ஈஸியாக வேலை கிடச்சிரும். ஓகே, ஃப்ரெண்டு கம்பெனி வந்து ஈஸியாக வேலை கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாங்க. இந்த உன்னுடைய காலேஜ் மேட்ஸ் இருப்பானுங்க, அவனுங்க ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவன் மூலமாக வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லி காமிப்பாங்கண்ணா, அதெல்லாம் யோசிக்காது. நமக்கு தேவை வேலை தான். வேலை இல்லைன்றதை விட வந்து நான் வேலைக்கு போயிட்டுன்றது தான் நல்லது. அவன் மூலமாக வேலைக்கு போனால் என்ன, அதெல்லாம் கண்டுக்காத. சரி, ஓகேவா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த பொண்ணோட பேர் மறந்துட்டேன். ஐ ஃபர்கெட் ஹர் நேம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து நல்லா எல்லாத்தையும் பேசுகிற பழகிறவங்க. பெங்களூருக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய ஏதோ ஒன்று, பாரத் எலக்ட்ரானிக்ஸாக ஏதோ ஒன்றுத்துக்கு லைக் இன்டர்வியூ இருக்குது வாங்கன்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் சும்மா வாக்கின் அப்படின்னு சென்னையிலேருந்து பெங்களூருக்கு அதுக்காக போனேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் உட்கார்ந்த பொண்ணு வந்து நல்லா பேசிச்சாங்கிட்ட. அவங்க தான் பேசினாங்க, நானும் பேசினேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டர்வியூலாம் முடிஞ்சிடுச்சுங்க. முடிஞ்ச உடனே திரும்ப நான் அங்கே போனேங்க. அது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போனது தாங்க, ஆக்சுவல் இன்டர்வியூ கிடையாதுங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு நமக்கு என்ன எடுக்க போகிறது இல்லைங்க. அந்த பொண்ணு நான் வெளில வந்த போய் திரும்ப கூப்பிட்டு, வெங்கட் நல்லா இருக்காது, ஆக்சுவலாக ஓப்பனிங் சொல்லிட்டு நான் பெங்களூர் வேலை தேடுறேன்னா, நான் சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தேன். சரிங்களா, ஓகேவா? அதுலேருந்து ஒரு 2 வாரத்தில் வந்து ஹெச்சில் நான் பிளேஸ் ஆகிட்டேன். பிளேஸ் ஆகிட்டு வந்து நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அந்த பொண்ணு பேர் கூட மறந்துட்டேங்க, ஐ ஃபர்கெட் ஹர் நேம். நான் மெசேஜ் பண்ணியிருந்தேங்க, நான் எனக்கு பிளேஸ் ஆகிட்டேனே வந்து உடனே வந்து அவள் வந்து ஒரு 2 மாசமா தேடுறா, 3 மாசமா தேடுறா, வேலையே கிடைக்கல. ஒரு ஓப்பனிங் வந்து இந்த அப்போ வந்து என்ன டேக் பண்ணி, வெங்கட் என்னோட ரெஸ்யூம் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுறா அப்படின்னு கேட்டாங்க. ஐ ஃபர்கெட் ஹர் நேம், எனக்கு தெரியல, மறந்து போயிட்டேங்க அவங்கெல்லாம். சரி, ஓகே, நான் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேங்க. ஃபார்வர்ட் பண்ணதையும் நான் மறந்துட்டேன். எங்கேயோ இன்டர்வியூல வந்து ரெஃபர் பண்ணி அவளுக்கு ஹெச்எல் பெங்களூர்ல வேலை கிடைச்சிச்சுங்க. நான் ஹெச்எல் சென்னையில் ஒர்க் பண்றேன். பெங்களூர்ல என் ரெஃபரல் மூலமா அவளுக்கு வேலை கிடைச்சி we both met in ஆஸ்திரேலியா. நான் காமன்வெல்த் பேங்க்குக்கு வந்திருக்கேன், வேற ஒரு கிளைண்ட்டுக்கு வில்ஸ்வர்த்னு ஏதோ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்திருந்தா. அவ உட்வர்ட்ஸ்ங்க சார், மறந்துட்டேன். சரிங்களா, ஓகேவா? உல்ஸ்வர்த் கிளைண்ட்டுங்க, ஆஸ்திரேலியாவில் உல்ஸ்வர்த்துங்க. ஸோ
ஸோ உல்ஸ்வர்த் கிளைண்ட்டுக்கு அவ வந்திருந்தா நான் காமன்வெல்த் பேங்க்குக்கு ஒர்க் பண்ண போயிருந்தேன். நாங்கள் 2 பேரும் சிட்னியில் வந்து நடந்து போகும்போது வழியில் மீட் பண்ணோம். ஐ வாஸ் லிட்ரலி ஷாக்டு. நீ என்னடி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து லைக் உன்னால தானே எனக்கு வேலை கிடைச்சுனா. ஐயோ வேலை கிடைச்சி சொல்லவே இல்லை அவ. ஆஃப்டர் 3 years we met in ஆஸ்திரேலியாங்க. அதனால வந்து நமக்கு எங்கேருந்து எப்படி வேலை கிடைக்குன்னு தெரியாது தம்பிகளா. அதனால வந்து த திங் இஸ் லைக் எல்லா பாசிபிலிட்டியும் ட்ரை பண்ணணும். அதில் ஒரு ரெஃபரல் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஒன் திங். சில கம்பெனிலாம் ஒரு மொக்க கம்பெனியாக இருக்கும், ஆளே கிடைக்காம இருப்பான். ஓனரையும் டேக் பண்ணி ஹெல்ப் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஓனர் பரவாயில்ல பையன் நல்ல பையனாக இருக்கான் எடுத்துக்கலாம்டா அப்படின்ட்டு ஃபார்மாலிட்டி இன்டர்வியூ வச்சு எடுத்துருவாங்க. அங்கே மேனேஜரையும் டேக் பண்ணும்போது மேனேஜர் வந்து பரவாயில்ல நம்மளையும் மதிச்சு ஒருத்தங்க ஏற்றுக்காண்டா அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் ரெஃபரல் ஸ்ட்ராட்டஜி இஸ் குட்டுங்க. இதே இந்த சொந்தக்காரங்க மூலமாக போன வச்சுக்கோங்க, மச்சான் அவன் பார்த்து பண்ணி கொடுறா. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பிளேஸ் ஆனாரு, பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இருக்காரா தம்பி? இருக்காரான்னு தெரிலங்க. ஸோ பெங்களூரில் அவங்க ரிலேட்டிவ் மூலமாக பிளேஸ் ஆகிருக்காருங்க. ஏன்னா டெவாப்ஸ் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. சார் டெவாப்ஸில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. சாரி டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சுட்டு இருக்காருங்க. அவர் யூகே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே படிச்சுட்டு போகணும்னு படிச்சுட்டு இருக்காருங்க. ஸோ ஹி ஜாயின்ட் இன் ஹெச்பி பெங்களூருங்க. பெங்களூரில் சொந்தக்காரங்க ரெஃபரல் மூலமாக பிளேஸ் ஆகிட்டாருங்க டெவாப்ஸில். பட் அவர் ப்ரொஃபைல் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க. அதனால நம்மகிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காரு காஷ் இன்ஃபோடெக்கில். படிச்சுட்டு இப்போ யூகே போயிடுவாருங்க அவர். சரிங்களா, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரல் இஸ் ஒன் திங். நம்ம ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால், இல்லைன்னா கவலைப்படாதீங்க. என்கிட்ட படித்தவங்க எல்லாம் ரெஃபரலில் போனால் யாவோனுமே இப்போ அங்கே வெள்ளிக்கிழமை பிளேஸ் ஆனால் ரெஃபரலில் பிளேஸ் ஆனால் கிடையாது. தன் உழைப்பால் தான் பிளேஸ் ஆனால். நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லா பாசிபிலிட்டி ட்ரை பண்ணுன்றேன். ஸோ அது மூலமாக கிடைச்சா லக்கு தானே, ஏதோ ஒன்று வேலை கிடைச்சா போதுங்க. ஸோ அதனால் ரெஃபரலை பயன்படுத்திங்க. ஸோ ரெஃபரலை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும்? ஒன்று சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ரெஸ்யூம் அனுப்பிடுறதுங்க. சரிங்களா, பண்ணுவானா அனுப்பு, பண்ணாதவனுக்கு அனுப்பிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எவனா இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவானுங்க. காலேஜ் மேட்ஸுங்க, ஸ்கூல் மேட்ஸை கனெக்ட் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம தெருமனையில் எவனா ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட கேட்கலாங்க, அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்க. ஃபைனலாக வந்து ஜாப் ஓப்பனிங் எதனா ஒரு கம்பெனியில் வந்துருந்துச்சுன்னா அந்த கம்பெனி போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே மேனேஜரோ இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெச்ஆர் யாரோ கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. டெய்லி ஒரு 2-3 கம்பெனிக்கு மட்டும் ரெஃபரல் கேட்கலாம். இதே ஒரு தொழிலை வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா படிக்க மாட்டேன். நீங்கள் பிரிச்சுக்கணும். எப்படின்னா வந்து 1 மணி நேரம் வேலை தர்றது ஆன்லைனில் தான். நேரில் இங்கே பாரு, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த நேரில் ரெஸ்யூம்லாம் தூக்கிட்டு போய் நான் கொடுத்து வேலை தேடினா ஒன்றை விட உலகத்தில் முட்டால் யாருமே இருக்க முடியாது. அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பையன் என்ன பண்ண தெரியுமா, அண்ணா எனக்கு வேலையே கிடைக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னா, அதான் நான் கம்பெனி ஆஃபீஸாக போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் நான் ரெஸ்யூம் கொடுத்துட்டு இருந்தேன்னா. நீ பைத்தியமாடா, நீ எந்த காலத்தில் இருக்க? போண்டா பச்சி அழுத்துறது தான் வச்சுப்பாங்க ஒரு ரெஸ்யூமை. அப்படிலாம் பண்ணக்கூடாது தம்பி தங்கைகளா. இங்கே யாராவது அண்ணா எனக்கு வேலை வேணும்னா நான் போய் தேடுறேன், அப்படிலாம் இல்லை. நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியோட வேலை ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். நேரில் போய் ரெஸ்யூம்லாம் தந்துடாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி அண்ட் மணி. ஆனால் வாக்கின் நான் போய் அட்டன் பண்ணி ஒன்றும் ஒரு வாணியும் வேண்டாம். புரியுதா? ட்ரை பண்ணலாம். வாக்கின் வந்திருக்கு, நம்ம போய் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. சரிதா? வாக்கின் வேணா ட்ரை பண்ணுங்க. நீயா போய் ரெஸ்யூம்லாம் கொடுத்து நான் பயங்கரமாக பண்ண போகிறேன்ற காமெடிலாம் பண்ணிருக்காது. அதெல்லாம் வேஸ்ட் தம்பியில். அதெல்லாம் 50 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஸோ நௌக்ரி அண்ட் லிங்க்டின் இஸ் மோர் தென் இனஃப்ங்க. மோர் தென் இண்டீடு ஃபவுண்டிட்டு வேணான்றேன். நௌக்ரி லிங்க்டின்லேயே எல்லாம் கவர் ஆகிடும். இதுதான் ரேரான ஓப்பனிங் மட்டும் தான் அளவுக்கு. அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிருக்காத. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜாப் சர்ச் பண்ணணும். மைண்ட் செட் பண்ணிக்கோ. சரியா? 1 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஜாப் சர்ச் பண்ணணும். அதில் இந்த ரெஃபரல் எல்லாம் பிளான் பண்ணிக்கோ. சரியா? நான் வந்து உங்களுக்கு லிங்க்டின் நடத்தும் போது ரெஃபரல் சொல்லி கொடுத்துருவோம், பயப்பட வேண்டாம், கவலைப்படாது. எல்லாமே நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். சரியா? ஓகே, அதான் தனி கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னது, 1 மணி நேரம் வேலை தேடணும் டெய்லி ஆன்லைனில். ரெண்டாவது நீ பண்ண வேண்டியது எல்லாமே குறைஞ்சது வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ராஜெக்ட் பண்ணுறது தான். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது, சொல்லி பார்க்குறது. படிக்காதீங்க. இன்டர்வியூக்கு படிச்சதை சொல்லிப்பார், அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரொம்ப அதிகம். மீதி 20 மணி நேரம் தூங்கு, பிரியாணி சாப்பிடு, பார்ட் டைம் ஜாப்போ ஏதாவது பண்ணு, தப்பே கிடையாது. ஆனால் இன்னும் டெடிக்கேட்டாக பண்ணுறேன்னு வச்சுங்களேன்,
4 மணி நேரத்துக்கு மேலே படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. கிளாஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5 மணி நேரம் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க, நீ அதிகமாக படித்தாலும் வேஸ்ட் தான், அவ்வளோலாம் தேவையில்லை. வேணுன்னா ப்ராஜெக்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணு. வேலை தேடுற டைமை வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே பண்ணாது, அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிடும். ஐயோ வேலை கிடைக்கல, இது அங்கே இங்கெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு படி, படிச்சாச்சு படி, முடிச்சாச்சு படி, இவ்வளோதான். சரியா? நம்பிக்கையோட போராடுங்க. இன்னைக்கு நான் ஃபைனலாக ஒன்று சொல்கிறேங்க, உன் கான்ஃபிடென்ட் மட்டும்தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். நம்பிக்கையோட இருங்க, நம்ம ஜெயிக்கிறோம். வெற்றி நமதாகட்டும். சரியா? அண்ட் ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபென்டாஸ்டிக். ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபென்டாஸ்டிக். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. மண்ணின் மீது ஆணை, தாய் தமிழின் மீது ஆணை. வெற்றி நமதாகட்டும். அனைவருக்கும் நன்றி. கிளாஸ் கண்டினியூ பண்ணுவாங்க, கண்டினியூ பண்ணுங்க. நன்றி. நன்றிண்ணா. 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 கணேஷ் கண்டினியூ பண்ணு. ஓகே சார். நன்றி. நன்றி அண்ணா. ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே சார். ஸோ இது எதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஓகேவா? ஸோ அரே யூஸ் பண்ணலன்னா நம்ம வந்து எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு டேட்டா புக்குன்னு வச்சுக்கோங்களேன். புக்கு வந்து நம்ம ஸ்டாண்டில் இருக்காம ஒரு கீழே போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு 15 புக்கு நான் கீழே போட்டால் அதுதான் இது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் எங்கே நான் வச்சுருக்கேன் இது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு புக்கை ரேக்கில் வச்சா புரியுதுங்களா? ஒரு செட் ஆஃப் புக்ஸை 15 புக்கை ரேக்கில் வச்சா புரியுதுங்களா? நம்ம தேவையானது எடுத்துக்கலாமா? இதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பாருங்க, இன்னும் எவ்வளோ டைம் இருக்கா? அடுத்த எதுனா செஷன் இருக்கா? ஸோ 10 மினிட்ஸில் முடிக்கலாமா? நான் பார்க்கலாமா? ஓகேம்மா? ஸோ இது முடிச்சிடலாமாம்மா? ஓகேவா? ஸோ எப்படி ஒர்க் ஆகுது நான் சொல்லியாச்சு. ஓகே, இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஓகேவா? அரே இண்டெக்ஸிங் காமன்லி ஸ்டார்ட் பண்ணி யாரை கேட்டிங்களே எதுல ஸ்டார்ட் ஆகும்ட்டு. ஸோ நம்பரிங் தான் எதுவும். ஸோ இண்டெக்ஸிங்னாலே நம்பரிங் ஞாபகம் வச்சுங்க. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகுது அதே தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ இது நம்ம இதை பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளோட, இங்கேயும் நம்மளுக்கு வேரியபிள் இருக்கும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ வேரியபிள் எல்லாத்துலையும் வேரியபிள் இருக்கும். கூப்பிட்டாதான் எனக்கு இந்த கலெக்ஷன் வரும். ஓகேங்களா? சும்மா கலெக்ஷன் எல்லாத்துக்கும் வேரியபிள் இருக்குமா ஞாபகம் வச்சுங்க. இன்னொன்று கிளாஸும் இருக்கு பார்த்தியா? கிளாஸ் ஒரு பேர் வைக்கிறல்ல, கிளாஸ் இன்ஃபர்மேஷன் கிளாஸ் இதுன்ட்டு, அந்த கிளாஸோட நேமும் ஒரு வேரியபிள் தான். ஸோ அந்த வேரியபிள் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு டைம்ல நான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ பார்த்துங்க. ஸோ அசைனிங் அரே. ஸோ எப்படி அசைன் பண்ணும்? ஓகேவா? ஸோ எப்படி நான் இந்த இடத்துல நான் வந்து 0.85 போடுவேன். அது இதுதாங்க. மார்க்ஸ் என்ன சொன்னேன்? இந்த அரே பேரா, இந்த வேரியபிள் நேமா, ஃபர்ஸ்ட் என்னது 85 நான் போடணுமா? 85 நான் எங்க போட போறேன்? எந்த இடத்துல போட போறேன்? எனக்கு தேவை இண்டெக்ஸா? கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். கொஞ்சம் எனக்கு இது பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? சோ இந்த 0 எப்படி போடணும்? ஓகேவா? சோ இதான் அந்த ப்ராப்பர் வே. ஓகேவா? சோ 2 பிராக்கெட்ஸ்க்குள்ள ஸ்கொயர் பிராக்கெட்ல 0 போட்டு அந்த இடத்துல 85 நம்ம போவோம். ஓகேவா? சோ அசைன் பண்றேன். சோ அதே மாதிரி என்னது 1ல என்ன அசைன் பண்றேன்? 872 82 ஸோ 91. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அசைன் பண்றது. உங்களுக்கு அசைன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ ஐம் அசைனிங் தி எலிமெண்ட் ஆன் தி பர்டிகுலர் ஆர்டர். ஓகே? ஸோ 0ல 85 அட்டன் பண்றேன், 1ல 70 போடுறேன், அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதை அசைன் சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருப்போம் பேசிக் கிளாஸ்ல, அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி தான் இங்கே. ஓகேவா? ரைட். சார் எப்படி சார் அப்டேட் எப்படி சார் பண்றது? சிம்பிள். ஓகே, அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? மார்க்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அட்ரஸ் கரெக்டுங்களா? புரியுதா? சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட வேரியபிள் நேம். மார்க்ஸ்குள்ளதான் எனக்கு எல்லாமே இருக்கு. அந்த மார்க்ஸ்ல இப்ப 72 பதிலாக 78 நான் போடணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? புரியுதா? 72 வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு? கரெக்டா? என்ன இண்டெக்ஸ்? 1. இப்ப நான் என்ன பண்றேன்? அப்டேட் பண்றேன். ஸோ அப்ப என்ன பண்றேன்? மார்க்ஸ்ல 1க்குள்ள என்ன இருக்கு? 72. அதை விட்டுரு. நீ என்ன நீ சேஞ்ச் பண்ண போற? 78. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? So after updating என்ன ஆகுது எனக்கு? I just update this. புரியுதா? ஸோ இதான் அப்டேட் ஆப்ரேஷன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம ஈஸியா பண்ண முடியும். ஓகேங்களா? இதே நம்ம வந்து இந்த ஏஜ்ல எப்படி பண்ணோம்? அதெல்லாம் வந்து தனித்தனியா பண்ணோம். இங்க அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் இதுல நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதான் மேஜர் திங். ஸோ பேசிக் அரே ஆப்ரேஷன் இதாங்க. ஆக்சஸ் எப்படி பண்ண போனா இப்போ பார்த்த பத்தி ஆக்சஸ் அப்டேட் பார்த்துட்டோமா? ஸோ இதுல நமக்கு ஆட் இருக்கு, சர்ச் இருக்கு, ரிமூவ் இருக்கு, டிராவர்ஸ் இருக்கு. டிராவர்ஸ்னா ஒன்றும் இல்லை, அப்படியே நம்ம வந்து ஆல்டர் பண்ணுவோம். ஓகே, அது சார்ட் பண்ணுவோம், அதான் டிராவர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதான் வேரியஸ் ஆப்ரேஷன். ஸோ ஒன்று பார்ப்போம்.
எப்படி இன்சர்ட் பண்ண போறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல இன்னொரு முக்கியமானது சார், நாங்க படிக்கும் போதெல்லாம் அரே பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்ல ஃபிக்ஸ்டு தானே சொன்னாங்க சார். நீங்க எப்படி நீங்க வந்து ஆட் பண்ண முடியும்னு சொல்றீங்க? நாங்க படிக்கும் போது அரேல வந்து ஆட் பண்ணாம டெலீட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களே, நீங்க எப்படி சொல்லலாம்? அரேல 2 விதமான அரே இருக்கு. ஓகேயா? அரே சாதாரண அரே லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அரே லிஸ்ட்ல ஓகேங்களா, செகண்ட் ஆட் அண்ட் டெலிட் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? வெறும் அரேல ஓகேயா என்னால ஆடும் பண்ண முடியாது, டெலிட்டும் பண்ண முடியாது. ஓகே, மற்ற எல்லாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதான் கான்செப்ட். ஸோ இதை பார்த்துங்க. ஸோ நான் ஆட் பண்றது எப்படி? ஆட் பண்ண சிம்பிள் கான்செப்ட் என்னது? எனக்கு நான் புதுசாக ஆட் பண்ணேன். எப்பவுமே ஆட் பண்றது எப்படின்னா, நீ இப்போ ஆட் பண்ணு வச்சுக்க, இதான் வந்து 85, 72, 90, 168, 95 இருக்கு. 77 ஆட் பண்ண போறேன்னா அது எனக்கு லாஸ்டா தான் ஆட் ஆகும். நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? ஏன் லாஸ்ட் ஆகுது? ஏன்னா இந்த 77 எங்க போய் உட்காரோம்னா இண்டெக்ஸ் 5ல போய் உட்காரும். சார் ஏன் சார் அப்ப இண்டெக்ஸ் 4ல உட்காராதா? நீ ஆட் பண்றது என்னது? புதுசா தான் ஆட் பண்ற. கைஸ் நான் சொல்ல புரியுதா? நான் ஃபாஸ்டா போறேன்னா நான் சொல்ல புரியுதுங்களா? ஹலோ இல்ல சார் புரியுது. சோ நான் என்ன பண்றேன்? சோ இந்த இடத்துல என்ன நம்ம பண்றோம்? ஒரு புதுசா ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ண. எலிமெண்ட் ஆட் பண்ண எனக்கு என்ன தேவை? புதுசா ஒரு இண்டெக்ஸ் தேவையில்ல. கரெக்டா? ஏன்னா இந்த இண்டெக்ஸ்ல என்ன சைஸ் நான் 5 நான் சொல்லிட்டேன். இந்த ஃபைல எல்லாமே போட்டாச்சு. கரெக்டா? கரெக்ட்டுங்களா கைஸ்? புரியுதா? கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ண புதுசா என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். ஆட் பண்ணதுக்கு நம்ம என்ன தேவை? கண்டிப்பா செப்பரேட் இண்டெக்ஸ். இது நீ வந்து பண்ணணும் ஆசை தேவையில்ல. நீ வந்து இந்த இதுல போட்டு ஆட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா இண்டெக்ஸ் ஆனா உனக்கு அசைன் ஆயிடும். ஓகேயா? ஸோ இதான் உங்களுக்கு வந்து ஆடிங் தான் இது. ஓகேயா? சரி சார், ஆடிங் தி பொசிஷன். ஸோ நான் பொசிஷன்ல ஆட் பண்ண போறேன். ஸோ பொசிஷன் ஆட் பண்ண போறது என்னது? சைஸ் 5. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ண போறேன்னா ஞாபகம் வச்சுக்கோ 88 நான் இங்க கொண்டு வரப்பேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஆடுன்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல நம்ம வந்து இது பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ இது 2 விதம். ஆனா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்களா, இதுக்கு வந்து இப்படிதான் உங்களுக்கு வந்து புதுசா ஆட் பண்ணாம இதுதான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் எப்போ பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணும் போது ஏதாவது உங்களுக்கு வந்து இதுவாங்க. நான் மோஸ்ட்லி நம்ம வந்து பண்றது இதுதான். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுங்க. ரிமூவ். ஸோ இதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்றதுக்கு என்னது? அரே டாட் ரிமூவ். ஸோ அந்த மாதிரிலாம் அவனுக்கு வந்து இதுல அவனுக்கு ரிமூவ் அட்டு, ரிமூவ் வேல்யூ நிறைய உனக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ அதுமாதிரி இங்கே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ண முடியும். ஆனா எல்லாத்துக்கும் என்ன தேவை? நான் எப்படி ரிமூவ் பண்ணேன்னா ஐ நீட் டு நோ தி இண்டெக்ஸ் வேல்யூ. ஞாபகம் வச்சு, இண்டெக்ஸ் இல்லாம என்னால பண்ண முடியாது. எங்கேயா நீ ரிமூவ் பண்ண போற? ஓகே, நான் 95 ரிமூவ் பண்ணப்ப 95 எனக்கு தெரிஞ்சா போதும். அது என்னது? அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சா போதும். இண்டெக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உன்னோட அட்ரஸ். ஓகே சார், நான் உங்களை பார்க்கணும்னா ஒன்னு ஃபோன் நம்பர் தெரியணும். உங்க வீட்டு நேரில் பார்க்கணும், அட்ரஸ் தானே உங்க வீட்டுக்கு வர முடியும். அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. இண்டெக்ஸ்னாலே ஒரு அட்ரஸ். ஓகேவா? நம்ம வீட்டு அட்ரஸ் நம்பர் 30 போகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி. ஓகேவா? ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஸோ கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க, ரிமூவ் பண்ணிடலாம். வெப் பேஜ்லாம் இருக்கு பாத்தியா? ஓகே, வெப் பேஜ்ல இதான் வெப் பேஜ்னு வச்சுக்கேன். வாட் இஸ் ஸ்ட்ரிங் படிக்கிறீமா? இதெல்லாம் படிக்கிறல்ல, இதெல்லாம் என்னது? ஸ்ட்ரிங்கா தான் உனக்கு வரும். புரியுதுங்களா கைஸ்? ஹலோ, புரியுதா? இங்க நம்பர் இருக்கு 0, 1, 2, 3. இது எப்படி சார் வரும்? இதுவும் ஸ்ட்ரிங்கா தான் வரும். ஓகே, ஒரு டெக்ஸ்டா தான் உனக்கு வந்து உனக்கு தெரியும் தவிர எனக்கு நம்பரா தெரியாது, எதுவும் தெரியாது. நம்பர் வந்து பின்னாடி ப்ராசஸிங் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் ஸ்ட்ரிங் ரொம்ப முக்கியம்னா, ஸ்ட்ரிங் இஸ் அவுட்புட் ஃபார்மேட். ஓகே, நான் இப்ப படிக்கிறேன் ஹலோ அப்படின்னு படிக்கிறேன்னா அவுட்புட். நான் இப்ப எழுதுறேன் பார்த்து இந்த மாதிரி ஒரு கிருக்கிறேன் பார்த்து, இதுவும் அவுட்புட் உனக்கு தெரியுது இல்ல? இதுவும் அவுட்புட். இது எப்படி ஸ்ட்ரிங்கா தான் உனக்கு வரும். ஒரு நம்பர் போடுறேன் சார், 1 1 1 1 நான் போடுறேன். இங்க நான் போடுறது நம்பர் தெரியும். ஆனா நீ படிக்கும் போது ஒரு ஸ்கிரீன்ல பார்க்கும் போதுலாம் உனக்கு என்னவா தெரியும்னா, இது ஒரு ஸ்ட்ரிங்கா தான் உனக்கு வந்து தெரியும். ஒரு டெக்ஸ்டா மாத்தி ஸ்ட்ரிங்கா மாத்தி தான் உனக்கு அனுப்புவாங்க. புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? ஸோ ஸ்ட்ரிங் பிளேஸ் an important ரோல். ஓகேவா சார்? அப்ப நம்பர்லாம் என்ன? நம்பர்லாம் ப்ராசஸிங் தான், பேக் எண்ட் ப்ராசஸிங். இப்ப நான் வந்து எதை கால்குலேஷன் பண்றதுக்கு அதுக்கு தான் தேவைப்படும் தவிர அவுட்புட்னு வருது இல்ல கைஸ். 1 + 1 எவ்வளவுங்க? 2. கரெக்டா? எனக்கு என்னங்க தெரியணும்? நான் 1 கொடுத்தேன், எனக்கு ஆன்சர் 2 வரணும். 2 மட்டும் தான் தெரியும். இந்த 1 + 1 2 எப்போ உனக்கு ப்ராசஸ் ஆகும்? பேக் எண்ட்ல தான் ப்ராசஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் 1 இன்புட்டா கொடுக்கறதாவும் சரி, 2 இன்புட், இங்க 1 இன்புட்டா கொடுத்தா இங்க 2 வருது, அவுட்புட்டா வருது. இதெல்லாம் எனக்கு எப்படி வரும்னா, நான் இன்புட்டா எப்படி நான் ஸ்ட்ரிங்கா தான் கொடுப்பேன், அவுட்புட் எனக்கு ஸ்ட்ரிங்கா தான் வரும். இதுதான் ஸ்ட்ரிங்கோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். புரிஞ்சுங்க? புரியுதா? இல்ல டவுட்ஸ் ஏதாவது இருக்கா கைஸ்? அப்ப இதுலயும் இண்டெக்ஸ் தான் கொடுக்குறோம் சார். அப்ப டேட் இருக்கு, சொல்லுங்க கைஸ் ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்ட்.
சார் இதுலயும் இண்டெக்ஸ் இருக்கு அரேல இருக்க மாதிரியே. அவனுக்கு இண்டெக்ஸ் பத்தி நான் சொல்லமா, ஒரு கால்குலேஷன் நீ கேக்குற, ஓகே கால்குலேஷன் பண்றேன், நான் இன்புட்டா 1 கொடுக்குறேன், புரியுதா? இன்புட்டா 1 கொடு. அதே மாதிரி இன்னொரு இன்புட் நான் கொடுக்குறேன். இந்த இன்புட் நீ வந்து 1 தான் கொடுப்ப, ஆனா நீ அது கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்னா அது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். ஓகே, அப்ப எப்படி சார் 1 + 1 அது பேக் எண்ட்ல மாத்தோம்பா. நான் சொல்ல புரியுதுங்களா உனக்கு? இது எனக்கு அவுட்புட் தானங்க வரணும், புரியுதா? உனக்கு அவுட்புட் 2 தான் வருது, ஆனா எப்படி தரோம்னா உனக்கு ஸ்ட்ரிங்கா தான் தரும். அது எப்படி ஃபார்முலா ஆப்ஜெக்ட்ன்ற ஃபார்முலால தரும், புரியுதா கைஸ்? புரியுதுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீ வெப் அப்ளிகேஷன்ல பாக்குறது எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட் தான். அது எல்லாமே ஆப்ஜெக்ட்ன்ற ஃபார்மேட்ல தான் உனக்கு வரும், தவிர நம்பர்ன்ற ஃபார்மேட்ல வராது. ஸோ இதுதான் உனக்கு சொல்ல வருது என்னன்னா, string plays an important role. புரியுதுங்களா guys? Technically a string is an array of characters. Array of characters தான். பட் இது எனக்கு என்னது, எனக்கு வெளியே வர்றது என்னது, நீ வந்து இது டெக்னிக்கலா நீங்க இது பண்ணி இதெல்லாம் அரே ஆஃப் கேரக்டர்ஸ் தாங்க. இது நான் விட்டுருங்க. நான் உனக்கு என்ன சொல்றது, ரியல் டைம்ல சொல்றேன், புரியுதா? ஒரு வெப் அப்ளிகேஷனை பாக்குற, ஒரு கால்குலேஷன் பண்ற, ஒரு என்னது பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்றேன்னா இன்புட்டா கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்கா நீ கொடுப்ப, பேக் எண்ட்ல தான் அது மாத்தும். எல்லாம் ட்ரை கேஷ் பாத்திருக்கீங்கல்ல, கரெக்டா? ஹலோ, எல்லாம் காஸ்டிங் பாத்திருக்கீங்கல்ல, அதெல்லாம் அங்க மாத்தோம். எனக்கு அவுட்புட்டா வர்றது எப்பவுமே ஒரு ஸ்ட்ரிங்கா தான் வரும், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, டவுட்ஸ் இருக்கா? சரி சார், இது நாங்க எங்கேயோ பாருங்க. என்ன சார் திருப்பி நீங்க அரேவை ரிப்பீட் பண்றீங்க? நான் என்ன சொன்னேன் உனக்கு, அரேவும் ஸ்ட்ரிங்கும் சிமிலர் சொன்னா இல்லையா? கரெக்டா? ஹலோ, ஸ்ட்ரிங் என்ன போட்டிருக்கேங்க, ஹலோ வேர்ல்டுன்னு போட்டிருக்கேன், தெரியுதா? இங்க வெறும் என்ன வரும், எனக்கு கேரக்டர் மட்டும்தான் வரும். எல்லாத்துக்குமே ஒரு பாக்ஸ், எல்லாத்துக்குமே என்னது, யாரு இவரு, யாரு? இண்டெக்ஸ் தானே? ஹலோ, இருக்கீங்களா? கைஸ் இருக்கீங்களா இல்லையா? மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுங்க. ஓகே, சோ இங்க எத்தனை உனக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்கோ அத்தனை உனக்கு வந்து உனக்கு வரும். இப்போ ஹெச்ன்னு பார்த்தா 0 இண்டெக்ஸ், 1 2 3 அந்த மாதிரி உனக்கு போயினே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ அரே எப்படியோ அதே டெக்னாலஜி உனக்கு இங்க வரும். ஆனால் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க யூஸ் பண்ற ஒரே ஒரு டேட்டா டைப் என்னது, கேரக்டர் மட்டும்தான். புரியுதா? அரேக்கும் ஸ்ட்ரிங்கும் வித்தியாசம் புரியுதா? இப்போ இவ்வளவுதாங்க. இங்கேயே எல்லாமே இருக்குங்க. என்னென்னது, அப்பர் கேஸ் பண்ணலாம், லோவர் கேஸ் பண்ணலாம், இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம், எல்லாமே கன்கேட்டினேஷன் பிளஸ் போட்டு கன்கேட் பண்ணுவோம்ல, அது எல்லாம் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் தான் உனக்கு புரிய வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அரேல பாத்தியா இதே மாதிரி தானே இருந்தது? எஸ் ஆர் நோ? எஸ் சார். இங்க அரே தானே, இதே இண்டெக்ஸ் தானே இருந்தது, இங்க எல்லாமே அதானே போட்டோம். என்ன பண்ணோம், அதே தான் இங்க வரும். டிஃபரன்ஸ் என்ன, இதுதான். ஸோ இந்த டிஃபரன்ஸ் அவனை புரிய வைக்கிறதுக்கு நான் பண்றேன். சரி, மேலே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, ரைட். ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் இப்போ கொண்டாத்தோம்னா கத்தின் பத்தியா, இதுதான் எல்லா கம்யூனிகேஷனுக்கும், எல்லா ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷனுக்கும், ஃபைல் ஹேண்ட்லிங்க்கும், வெப், இன்டர்நெட், தெரியுதுங்களா? இப்போ நான் சொன்னது இது எல்லாமே உனக்கு ஸ்ட்ரிங் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். வித்தவுட் ஸ்ட்ரிங் உனக்கு எதுவுமே நடக்காது. யூஆர்எல் எடுத்துக்க, அதுவும் ஸ்ட்ரிங் தாங்க. யூஆர்ல நம்பர் இருக்கா? எஸ் ஆர் நோ? யூஆர்எல் நம்பர் இருக்கா? ஏன் சார் அங்க நம்பர்ல எடுத்துக்க முடியாது? அதுவும் ஸ்ட்ரிங் தான். ஸோ ஸ்ட்ரிங் தான், it plays an important role in every communication, so called URL. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எனக்கு வரும். ஸோ எல்லாமே ப்ரோக்ராம் லாஜிக்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே ஒன்று வருது, டேட்டாபேஸ் இன்டகிரேஷன், டேட்டாபேஸ் கனெக்ஷன் நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ராசஸிங், query அடிக்கிற ஞாபகம் இருக்கா? பெஸ்ட் எக்ஸாம் மறந்துட்டேன். query என்னது, select star from table employee, என்னது, ஸ்ட்ரிங் தானே? எஸ் ஆர் நோ? Yes sir. So which plays an important role. இதுதான் கான்செப்ட், இதான் நான் சொல்ல வந்தது. ஓகேவா? இதுல மியூட்டபிள் இருக்கு, அன்மியூட்டபிள் இருக்கு. வெறும் நான் ஸ்ட்ரிங்கா எடுத்து நினைச்சுக்கோ, ஹலோ இது இட் இஸ் நாட் மியூட்டபிள் சேஞ்ச் பண்ண இது பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி என்னது, ஏன் பண்ண முடியாது? இந்த ஸ்ட்ரிங் எஸ்ன்னு போட்ட ஹலோன்னு நான் போட்டா அடுத்த வேர்டு நான் வந்து இங்க ஜாயின் பண்ணனா இது புது ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும், தவிர பழைய ஸ்ட்ரிங்கா எடுத்துக்காது. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இம்மியூட்டபிள், அதாவது இதை நான் சேஞ்ச் பண்ண cannot be changed. அப்போ மியூட்டபிள் பண்ணா அதுக்குன்னு தனியா ஒரு கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி ஜாவால இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. இங்க நாங்க ஸ்ட்ரிங் பில்டருக்கு சொல்லுவோம். ஸோ பைத்தான்ல ஸ்ட்ரிங் பில்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா இது இல்லாம இருக்காது. ஸோ பைத்தான், ஜாவா, .NET எல்லாமே ஸ்ட்ரிங் பில்டர். இதுல தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், புதுசா நம்ம இது பண்ண முடியும். வெறும் ஸ்ட்ரிங் இல்ல, ஐ கான்ட் சேஞ்ச் இட். எனக்கு புரியலையே சார். ஹலோ இருக்கா? இது ஹலோ தானே போட்டிருக்கேன்.
ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்க பைத்தான்ல ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்தேன். இது எஸ் நான் போட்டு ஹலோ நான் போடுறேன், ஓகேவா? அதே எஸ் யூஸ் பண்ணி ஹலோ 1 நான் கொடுக்க முடியுமா? ஹலோ இல்ல சார். ஜாவா பார்த்துருக்கீங்க, அப்புறம் என்ன அர்த்தம்? சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு அர்த்தம், கரெக்டா? சோ இது என்ன இருக்கு, அதான் இட் இஸ் இம்யூட்டபிள், cannot be. இதை நான் சேஞ்ச் பண்ணா என்ன பண்ணணும்? புதுசா தான் கிரியேட் பண்ணணும். எப்படி? ஹலோ வேர்ல்ட் ஆட் பண்ணா 3 தான் எஸ்ன்னு போட்டு இங்க மாதிரி புதுசா வேற ஒரு கிரியேட் பண்ணாதான் உண்டு, தவிர இங்க நீ இனிஷியலா நான் கொடுத்ததை சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. இதை நான் சேஞ்ச் பண்ணனா ஐ ஹேவ் டு கோ ஃபார் இம்யூட்டபிள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ்ங்க, இது தெரிஞ்சு வச்சுங்க, ஓகே? ஸோ அதான் உங்களை இதெல்லாம் கான்செப்ட் நான் சொல்றேன், ஓகே? புரியுதா? ரைட். ஆப்ரேஷன்ஸ், இதுவும் லென்த். அரேல என்ன ஆப்ரேஷன் அதே தான் இங்க லென்த் கண்டுபிடிக்கலாம். ஆக்சஸ் த்ரூ கேரக்டர்ஸ், தெரியுதா? கொஞ்ச நாள் முன்ன பார்த்து ஞாபகம் இருக்கா? ஹலோ, நேம் மார்க்னு போட்டு இங்க 1 போட்டு இங்க 0 போட்டு ஏ எடுக்கலாமா? இண்டெக்ஸ் ஏன்னு போட்டா இது வருமா? ரைட். அதே மாதிரி சர்ச் பண்ணலாமா? எப்படி? எனக்கு வந்து யூ எனக்கு இருக்கா இல்லையா சர்ச் பண்ண, கண்டிப்பாங்க யூ இருந்தா எனக்கு எஸ்ங்க பூலியன், ஓகேவா? புரியுதா? அதே மாதிரி கம்பேர் பண்ண, இதுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணா ட்ரூன்னு ஒரு பூலியன். சேஞ்ச் கேசஸ், அப்பர் கேஸ் லோவர் கேஸ் பண்ண முடியும், ஓகே? கம்பைன் என்னது? கன்காட்டினேஷன்ஸ், ஓகேவா? ஸோ இதான் பேசிக்கான ஆப்ரேஷன், தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ எப்படி ஃபைன் லென்த் பண்றாங்க இதெல்லாம் நான் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ எல்லாம் சி ஷார்ப்ல இது ஒரு சின்னதா எடுத்திருக்கேன், பாத்துங்க, ஓகேங்களா? ஸோ லென்த் கண்டுபிடிக்கிறது, இதோட லென்த் என்னங்க, எப்படிங்க 11 சொல்றோம்? அதான் இதுக்கு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, புரியுதா? ஃபங்க்ஷன் என்னது? ஸ்ட்ரிங்குக்கு நிறைய இன்பில்ட் பண்ணி நிறைய நீ பண்ண தேவையில்ல. அப்படின்னா நம்ம வந்து லாஜிக் எழுதணும். இப்போ இந்த இது ஃபங்க்ஷன் நான் கொடுத்தா எனக்கு வந்து ஸ்ட்ரிங் போட்டா அது லென்த் எனக்கு கிடைக்கும். ஸோ அதே தான் நாங்கள் போடுறோம், புரியுதா? அதே மாதிரி லென்த் கண்டுபிடிக்கலாம். ஆக்சஸ் கேரக்டர்ஸ், எப்படி? ஸ்ட்ரிங் நேம், இதை ஸ்ட்ரிங் நேம் ப்ரோக்ராமிங் நான் போட்டாச்சு, புரியுதா? இப்போ ஸ்ட்ரிங் டாட் போனீங்கன்னா அதை 0 என்ன இருக்கும்? பி இருக்குமா? ஆக்சஸ் பண்ணலாமா? 0 போட்டா எனக்கு என்ன வரும்? பி தானே எனக்கு வரும். அதுதான் எனக்கு, புரியுதா? ஹலோ, வேரியஸ் ப்ரோக்ராமிங்ல, புரியுதுங்களா? ஸோ இதான் வேரியஸ் ப்ரோக்ராம் நான் போட்டிருக்கேன், ஓகே? கொஞ்சம் பார்த்துங்க. ஸோ இதை ஆக்சஸ் பண்ண முடியும். கன்காட்டினேஷன்ஸ், எல்லாத்துலேயும் கன்காட்டினேஷன் இருக்கு, ஓகே? ப்ளஸ் 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 பைத்தான்ல தெரியுதா? ஸோ எல்லாத்துலேயும் கன்காட்டினேஷன்ஸ். அவங்க ஏன் இதை நான் காமிக்கிறேன்னா, ப்ரோக்ராம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ல சின்டெக்ஸ் தான், வார்த்தைகள் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ஆனால் அதோட மீனிங் ஒன்று தான். ஸோ அதான் உனக்கு வந்து சொல்ல வரேன், ஓகேவா? புரியுதுங்களா? சர்ச் பண்ணுறதுக்கும், ஓகே? அவர் அங்கே போயிட்டு சர்ச். ஸோ எப்படி நான் சர்ச் பண்ணுறேன்? இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், கண்டெய்ன்ஸ், இதான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ்ல. கண்டெய்ன்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித், இதெல்லாம் பார்த்துங்க, ஓகே? சார் நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ரைட். அப்புறம் சேஞ்ச் கேஸ், கேஸ் சேஞ்ச் பண்ணலாம், இதுதாங்க. ஸோ எப்படி ரிவர்ஸ் பண்றது? இது இங்க ரிவர்ஸ் பண்றேன்னு வச்சுங்க, இதுக்கு ஒரு ஃபங்க்ஷனே இருக்கு, டாட் ரிவர்ஸ், ஓகே? டாட் ரிவர்ஸ் பண்ணா நம்மளுக்கு ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனா இதுக்கு நான் வந்து ஒரு ப்ரோக்ராமா எழுதுறேன்னா ஞாபகம் வச்சுக்கோ, ஃபார் லூப் வச்சு ப்ரோக்ராம் எழுதும். ஸோ நீங்க வந்து ஃபங்க்ஷன் மட்டும் நீங்க கத்துக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோக்ராமும் கத்துக்கணும், புரியுதா? எப்படி அது வந்து நம்ம வந்து கோடிங் பண்றோம் அப்படின்னு கத்துக்கணும். அதான் நான் சொல்ல வரேன், பாத்துங்க, புரியுதுங்களா கைஸ்? சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன். ஒரு 2 minutes நான் முடிச்சிடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சது. ரியல் டைம் எக்ஸாம்பிள் எல்லாத்துலயும் தெரியுதா? ஸ்டூடெண்ட் மார்க்ஸ், ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் அரே, ஸ்டூடெண்ட் நேம். சார் இது என்னது? ப்ராடக்ட் நேம் என்னது? ஸ்ட்ரிங், புரியுதா? இதாங்க லாஸ்ட் கம்பேரிசன், இவ்வளவுதாங்க. இப்ப பாரு, ரெண்டுத்துக்கும் பாரு சிமிலரா, இதுவும் செக் பண்ணி பாரு, இதுவும் செக் பண்ணி பாரு, சிமிலரா வரணும், ஓகேவா? சேம் கிடையாது, சிமிலர். எப்படி? இங்கே இண்டெக்ஸ் யூஸ் பண்றான், இங்கே இண்டெக்ஸ் யூஸ் பண்றான், ஆனா இங்க வேல்யூஸ் போடுவோம், இங்க கேரக்டர்ஸ் போடுவோம். இந்த வேல்யூஸ்னா இட் கேன் பி ஸ்ட்ரிங், இட் கேன் பி நம்பர், இட் கேன் பி டெசிமல், இட் கேன் பி பூலியன், வாட் எவர் இட் மே பி, இட் கேன் பி கேரக்டர் ஆல்சோ, புரியுதா? ஆனா ஸ்ட்ரிங்னு எடுத்தா இட் மஸ்ட் பி என் கேரக்டர், புரியுதா? இவ்வளவு கான்செப்ட் கைஸ், புரியுதுங்களா? அண்ட் லாஸ்ட் feedback, okay? So thank you ma. Periyan sir, thank you sir, thank you. ஒரே நிமிஷம் மா, மத்தவங்க போயிடாதீங்க, ஒரே நிமிஷம் நான் கீப் பண்றேன்.